வீர வணக்கம், வீர வணக்கம். இது என்ன நடக்குதுன்னா, நீங்க விவசாய சின்ன நம்ம இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது, அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன நியம்னா, ஒரு கட்சி அவருக்கு 3 சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்குறோன்னு வைங்களேன், அது உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு வேற ஒரு ஆள் கொடுத்துருக்கு. அது எந்த சின்னத்தை அவர் கேட்குறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு. இந்த விளையாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும்? எந்த சின்னம் நீங்க கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலாக சரி, அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கு. அதனால சரி, பொறுமையா இருந்து தான் அதை செய்யணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. திட்டமிட்டு, ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும், வளர விடாம தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படையா தெரியும். நீங்க உங்ககிட்ட கேட்குறீங்க, என்ஐஏ ரைடு போடுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? நாங்க ஒரு வெளிப்படையா மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக அமைப்பு. அப்ப அந்த அமைப்பு எங்களால இந்த நிலத்துல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வந்தது எல்லாமே அனுமதி பெற்று, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படிதான் செய்வோம். எங்களை என்ஐஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்க அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல. எங்க பிள்ளைகள அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை அது தடுக்குது. அந்த தம்பி வருவான், தங்கச்சி வருவான், அம்மா அப்பா விடுவாங்களா? அந்த கட்சிக்கு போனால் ஏதோ பிரச்சனை, அது எல்லா போலீஸ் விசாரணைலாம் வருதுன்னு பயப்படுவாங்க. எந்த யாராவது எனக்கு தேர்தலுக்கு நிதி தருவாங்களா? இந்த வச்சுக்கிறேன்னு கோடிக்கணக்காக யாரும் கொடுக்க போறது இல்லை. ஒரு 10,000 20,000 கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே. நீ 20,000 கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி, கடிதம் அனுப்பி விசாரிக்கிறீங்க. ஆனா நீங்க எங்கெங்க ரைடு போட்டீங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே. பாகிஸ்தான்ல இருக்க ஒரு நிறுவனத்துல காசு வாங்கி, அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க. 6,650 கோடிக்கு மேல வாங்கியிருக்கீங்க. ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறோம். நீங்க எல்லா கார்பரேட்டுகள்ட்டையும் காசு வாங்கும்போது கட்சி நடத்துறது அப்படித்தான் நடத்துறாங்க. இங்க ஒரு கட்சி போதைப் பொருள் வித்தவன்ட்ட காசு, லாட்டரி வித்தவன்ட்ட காசு, பத்தாக்குறைக்கு இவங்களே சாராயத்தை வித்துக்கிறாங்க. அப்புறம் எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது பாருங்க. நீங்க நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல கட்சி வரணும். யார் வர முடியும்? வெட்டி பேச்சு, சும்மா வெறும் வார்த்தை. இங்க ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தை. எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு பதில்? நான் எழுப்புற கேள்விக்கு 14 தொகுதி இருக்கிற அசாம்ல 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்க பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்க மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டமா நடக்குது. எனக்கு புதுச்சேரி உள்ளிட்டு 40 இருக்கிற இடத்துல ஒரே கட்டமா ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க. என்ன சின்ன இல்ல, பணம் கட்டுத்தொகை காசு இல்ல, எளிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும். எப்படி வர முடியும்? 20 நாள் தான் எனக்கு இருக்குது. 20 நாள்ல 40 தொகுதி வேலை செய்யணும். ஆனா 20 நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு 44 நாள் பெட்டி காத்து கிடக்கும்னா இது என்ன முறை? இது என்ன ஜனநாயகம்? இது கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்லை. அவருக்கு வசதி, அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, எனக்கு 2 கட்டமா வைங்க. 14 தொகுதிக்கு 3 கட்டமா அசாமல் நடக்கும்போது எனக்கு 3 கட்டமா நடத்தக்கூடாதா? என்ன எங்களை ஒழிச்சிடணும்னா அப்படி எத்தனை முறை வர்றாரு பிரதமர்? எத்தனை முறை? ஓகி புயலுக்கு, தானே புயலுக்கு, இப்ப நடந்த பெருவெள்ளத்துல சிக்கி நாங்க தவிச்சு செத்த ஒரு தடவை எங்களை ஒரு கருணையோட, ஒரு இரக்கத்தோட பார்த்தது உண்டா? இந்த பேரிலிருந்து மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை இங்க ஏதாவது படிச்சதுண்டா, பார்த்ததுண்டா? தமிழன் வாக்கு வேணும். அவன் வாழ்க்கை முக்கியம் இல்ல, அவன் வாக்கு தான் முக்கியம். இதே இல்ல, நீங்களாவது இதை பேசணும்ல, ஊடகங்களாவது பேசணும்ல.
உங்க வசதிக்கு ஒவ்வொன்றும் நீங்க 7 கட்டமா நடத்துக்குங்க. பீகார்ல நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற வெக்கம்லாம் பேசிட்டு ஆயிருவீங்க. எனக்கு எதுக்கு 20 நாள்ல தேர்தல் வைக்கிறீங்க? ஏன் இன்னொரு 10 நாள் கூட கொடுத்தா என்ன? கொடுத்தா என்ன? 7 கட்டமா தேர்தல் நடக்குது. 14 தொகுதிக்கு 3 கட்டமா நடக்குது. இங்க 40 தொகுதிக்கு ஒரே கட்டமா நடக்குது. ஆனா ஜனநாயகம் பேச சொல்றீங்க எங்களை. இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைங்கிறீங்க. எது ஜனநாயகம்? தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்கிறீங்க. தன் இஷ்டத்துக்கு இயங்குறது அதுதான் தன்னாட்சியா? அவங்க கட்டுப்பாட்டுல இல்லையா? கட்டுப்பாட்டுல இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் இது ஒதுக்கப்படுது, நாட்கள் ஒதுக்கப்படுது. எடுத்தவொடனே எனக்கு வைக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, ஏன் எனக்கு 4 கட்டமா நடக்கட்டுமே? அதான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏதாவது இருக்கணும்ல, ஜனநாயகமா இருக்கணும்ல. வேலை செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோம் பாருங்க. 40 தொகுதியில 20 நாள்ல நாங்க 20 நாள் போய் முடிக்கணும். திமுகவை கேட்டுட்டு இருங்க, கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டு இருங்க. நேத்தான கட்சி ஆரம்பிச்சு புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த முறைதான் முதலா பாராளுமன்றத்தில் போட்டிடுறாங்க. அதனால இந்த அறிக்கையில நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. போன தடவை 39 உறுப்பினர் கொண்டு போகும்போது என்ன பண்ணீங்க? 18 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றிய ஆட்சியில் இருந்தீங்கல்ல. 18 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தீங்களா இல்லையா? வாஜ்பாய், மன்மோகன் சிங், ஐ.கே. குஜரால், விபி எல்லார் காலத்திலையும் தொடர்ந்து நீங்க இருந்தீங்க. நீங்கள தான் ஆட்சியை தாங்கி பிடிச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் திருக்குறள் தேசிய நூலை தெரியலையா? அதே அறிக்கை இந்த வாட்டி கச்சத்தீவை விட்டுட்டீங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்றா ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு விட்டீங்க. எரிகாட்டூர்ல விலையை நீங்க எப்படி குறைப்பீங்க? போன தடவை கொடுத்தீங்க, குறைச்சிங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்றீங்க. இப்போவும் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்க. நீங்க வாங்கின கையெழுத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க? தம்பி சொல்லுங்க தம்பி, 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த சேலம் மாநாட்டில் கண்காட்சி மாதிரி வச்சுட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதானே? இது இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நாங்களாம் சுத்த பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோமாளி போயிடுவீங்க. நீங்களுக்கு மூளைங்கிற உறுப்பும் கிடையாது, சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாதுன்னு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். இது என்ன தேர்தல்? இதுல என்ன புதுசு இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? சிலிண்டர் விலையை 500 ரூபாய் யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? உங்க நாடகங்கள்லாம் எப்படி இருப்பாரு? 37,000 கோடி வெள்ள நிவாரணத்துக்கு, புயல் சேதத்துக்கு வெள்ள நிவாரணத்தை நாங்கள் கேட்டோம், மத்திய அரசு கொடுக்கலன்றீங்க. இங்க அங்க போய் எங்க ஐயா டிஆர் பாலு மத்திய அரசு ஒன்றும் எங்களை வஞ்சிக்கவில்லைங்கிறாரு டெல்லியில. இங்க வந்து தரவே இல்லைன்றீங்க. அவர் ஐயா மோடி இங்க எங்க தூத்துக்குள்ள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யலைன்றது. இவங்க அவங்க கொடுக்கலன்றாங்க. இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுங்க? நாங்க எப்படி தெரியுது? அதாவது ரொம்ப கேவலமா மதிப்பிடுறதுங்க. அதுவும் தமிழர்களை மிக மோசமா மதிப்பிடுறது. அது எங்கெங்க அவர் வலுவில்லையோ, உங்க விளங்குங்க, எங்கெங்க வலுவில்லையோ அதெல்லாம் சீக்கிரம் வச்சு முடிச்சு விட்டுரு. இப்ப இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியுமில்ல? அவருக்கு செல்வா கூடிருச்சு, பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா இந்த எந்திரத்துல விளையாடு. நீ வாக்கு எந்திரத்துல நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது, அதெல்லாம் இல்ல, அது நேர்மையானதுதான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது? அந்த எந்திரத்துல என்ன கேட்கறீங்கன்ட்ட, இந்த வாக்கு எந்திரத்துல தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்றீங்க. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி, என் தம்பிகள், என் தங்கச்சி போறாங்கல்ல, மூக்குத்தி தோடுகள்ல விட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு நிரூபிச்சது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மூக்குத்திய கலட்டுறீங்க, அது எவ்வளவு பெருசு இருக்கும்?
தோடு தொங்கட்டான கிளட்டுறீங்க, உள்ளாடே கிளட்டுறீங்க. அதுக்குள்ள விட்டு கொண்டு போய் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு நிரூபிச்சது யாரு? அப்ப ஏன் கிளட்டுற? ஏன் கிளட்டுற? இவ்வளவு மூக்குத்திக்குள்ள சின்ன மூக்குத்திக்குள்ள விட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் நம்ப சொல்ற நீ. இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீங்கல்ல, எங்க இருந்து அனுப்புனீங்க? சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா? இங்க ஒரு அறையில இருந்தானே அனுப்புனீங்க. இங்க இருந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுது இல்ல? நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன், இதை நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? எங்க அம்மாவுக்கு நான் உங்களோட நான் பேசுறத நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? என் அலை தொடர்பை நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க, பண்றீல்ல? அந்த அதை செய்ய முடியுதுல ஒன்னால, அப்ப இதை செய்ய முடியாதா? அதான் எல்லாரும் அதை செய்முறையில விளக்குறாங்களே, எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்னத்துல விழுதுன்ட்டு. சையது சுஜாங்கிறவர் 2014 நாங்க வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் மோடியை வெல்ல விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில்? அதை பத்தி எழுத போற, அதை பத்தி போற அம்மா கௌரி லங்கேஷை சுட்டு கொன்னீங்க. அவருக்கு அந்த சையது சுஜா முகத்தை மறைக்காம உயிருக்கு பயந்து வேற நாட்டுல போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு பேட்டியை கொடுக்குறாரு. இது சர்வாதிகாரம் இல்லையே, கொடுங்கோன்மை. இது எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறீங்க எங்களுக்கு. ஒரு பிள்ளைகள் இந்த நாட்டை மக்களை நேச்சு தானே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு வரும். அப்ப நீங்க எப்படி மாறுதல் வரும், எப்படி தூய ஜனநாயகம் மலரும் நினைக்கிறீங்க? கொடுமை இதெல்லாம். தெரியல, அது என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன என்ன அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்குன்னு, அது ஏதோ இப்போ இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, சின்ன இல்லைன்னு. அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் நின்று வெல்லுவேன், அது வேற. ஒரு நியாயம்னு இருக்குல்ல. எனக்கு வாக்கு செலுத்த என் மக்களினுடைய அந்த மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்ன? 71 வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு 3 சின்னம் கொடுத்துருக்கீங்க கர்நாடகாவில். அவர் போட்டி போட போறாரா? சின்னங்களை வாங்கி வியாபாரம் பண்றதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? என் விவசாய சின்னத்தில் இங்க போட்டி போட போற கட்சி இது அந்த கட்சியா? இங்க யாரோ 4 பேர் கொடுத்து எனக்கு எதிராக போடுங்க, நீ தேசிய கட்சி அப்படின்னு எதை வச்சு தேசிய கட்சியை மதிப்பிடுது தேர்தல் ஆணையம்? எதை வச்சு மதிப்பிடுது? அவர் ஏற்கனவே பல மாநிலத்தில் போட்டிட்டு இருக்காரா? உரிய வாக்கை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்காரா? இல்ல இல்ல. அப்ப நீங்க கொடுத்து விட்டுருக்கீங்க. அவர் போட்டியே போடல, ஆனா தேசிய கட்சின்னு என்ன பண்றீங்க? பெட்டியில சின்னத்தை வைக்கும் போது முதல்ல வச்சிருவீங்க. எங்க சின்னத்தை 3வது பெட்டியில வைப்பீங்க. இது எப்படி? நீங்க அங்கீகாரம் பெறணும், அங்கீகாரம் பெறணும். எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுகவோட போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க, எம்எல்ஏ ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க. தனியா நிக்க சொல்லு, என்னை மாதிரி தனியா நிக்க சொல்லு, நின்று அது அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லு. எப்படி? இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா? இப்ப கூட்டணி வச்சுதான் வாங்குமா? பெட்டியில விளையாடும். நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம், பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததால பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவோம். செய்ய மாட்டோம்னு ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா? நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மீதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா? செய்யலா? துணிவு இருக்கா? நான் வேணா சத்தியம் பண்றேன், இவர்கள் உறுதியாக செய்வார்கள். நான் வேணா ராமர் மீது சத்தியம் பண்றேன். நீங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. என்ன செய்யணும்ன்றீங்க? நீங்க என்கிட்ட தான் கேக்குறீங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே பேசணும். நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள், நீங்க தான் கொண்டு போகணும். நீங்க என்கிட்டே திருப்பி கேட்கிறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? நான் தமிழ் தேசம் பேசுறது இனவாதம், பிரிவினைவாதம்னா, நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்ன வாதம்? அதுவும் உங்க தேசத்துல இல்ல, என் தேசத்துல. அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா? என்ன வாதம் அது? என்ன வாதம் அது? அது எப்படி? நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு, அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க.
இந்திய தேசத்துக்கு ஒரு தேசியம் தான் இருக்குது. அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்கல, என் டி ராமராவ் இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு கேட்பீங்களா? ஓடி ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க. நாங்க தமிழியர்கள், தமிழ் தேச பிள்ளைகள், இது நாடு தமிழ்நாடு, இது என் தேசம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு நான் சொல்றது, ஐயோ பாசிசம், ஐயோ செப்பரேட்டிசம், ஐயோ எல்லாம் என்னது? போன தடவை இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணிச்சு தங்கச்சி? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டணி கிட்டணி? நீங்க 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கீங்க. நீங்க பிஜேபி அப்படி வச்சுக்கிறீங்க, ஆண்டிருக்கீங்கல்ல. 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவரே வந்து பரப்புரை செய்யும் போது, அவரே வந்து சொல்லும் போது 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கெட்டு போயிட்டே இருக்கலாமே தங்கச்சி. அதுக்கு எதுக்கு இந்த கூட்டணி? ஒன்னு சொல்ல ஒன்னு இந்த பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க 10 ஆண்டுகள்ல, இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன். அப்படி பேசி வாக்க வேண்டியதானே. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? 10 ஆண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது தங்கச்சி, சப்போர்ட் தேவைப்படுது. மூணு கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தான் தனி அணி. எல்லாரும் என்னைய குறி வைப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து. நான் ஒரே ஆளு இவங்க எல்லாரையும் குறி வைப்பேன். நான் தான் உண்மையிலே பெரிய கட்சி, பெரிய வலுவான கூட்டணி வச்சிருக்கிற கட்சி, 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நான் ஒருத்தன் தான். நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன், முழுமையா நேசிக்கிறேன். அது அம்மாவுடைய விருப்பம், அது ஒண்ணு நம்ம சொல்ல முடியும். புரியல என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்லை. கட்சியின் மேல இருக்கிற முதலாளி வந்து சொல்லியிருக்காரு, இவர் தான் மாநில தலைவர். அதுல மாற்றம் இல்லாதவரை அவர் தானே முன்னாடி இருப்பாரு. அதனால ஒன்னும் பின்னடைவு வராது. என்ன எனக்கு வந்து ஒரு கருத்து இல்லை. அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் எங்கள் ஐயா சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழலில் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வேண்டியது இல்லை. அது அவங்க விருப்பம், அவங்க செய்கிறாங்க. இது எங்கள் ஐயாட்ட தான் நீங்கள் கேட்கணும், ஏன் அப்படி பேசிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு. சூழல் அப்படி இருக்கு. நீங்கள் இப்போ எங்கள் அப்பாவை பற்றி கேட்குறீங்க, எங்கள் ஐயா பற்றி கேட்குறீங்க, அந்த தவிர பிள்ளை செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் தனிச்சு போட்டிட்டேன். நீங்க எங்க ஐயாவை குறை சொல்றதுக்கு பதிலாக நான் சரியா செய்யறேன் பரவாயில்லடான்னு அங்கிருந்தா நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த தவிர நம்ம இனிமே செஞ்சிடக்கூடாது வருங்காலத்துலன்னு நினைக்கிறேன். அதை நான் செய்யறேன். அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்க அவரு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறதா அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படி பார்த்தா இங்க எல்லாருமே தான் செய்யறாங்க. எங்க ஐயா அப்படி சொன்னார்ல, அதுக்கு மானவப்பட்டு ரோசப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆள் யாரு? எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க போனீங்களா, அவர் வந்தாரா கூட்டணி? நீங்க ஏன்னா போய் கெஞ்சி கெஞ்சி கூட்டி வந்து சேர்க்குறீங்க. அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு, மான உணர்வு உங்களுக்கு தான், நீங்க அவரோட சேராம இருங்க. அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னங்கய்யா? அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி, முயற்சிக்கும். அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும். இதெல்லாம் பேசி திமுக ஒரு 5-6 இடங்கள்ல அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 7 இடம் விட்டு கொடுக்க சொன்னதாகவும் இவங்க 5 இடம் அப்படி சாதாரண வேட்பாளர்களை போட்டதாகவும் சொல்றாங்க. அது
அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை விடாம நம்ம தடுக்கணும். அதுக்கு நாங்க உழைப்போம், நாங்க உழைச்சு தடுப்போம். என் மக்களை உணரணும். எனக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொன்னவே யாரு? சொன்னது யாரு சொல்லுங்க? என்னைய பி டீம்னு சொன்னது யாரு? திமுக தானே. திமுக அவருடைய வாடகை வாய்கள். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். எனக்கு போட்டா நான் தானே வருவேன். இந்த அடிப்படை அறிவுடன் இல்லாத நீங்க பகுத்தறிவாதிகளையும் பேசிட்டு இருந்தீங்க. பிஜேபி வந்துடும், பிஜேபி வளர்ந்துரும், பிஜேபி வளர்ந்துருங்கிறீங்க. எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க மக்கள். இப்ப பிஜேபி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்றீங்க. அப்படின்னா இது எப்படி? எப்படி இது எப்படி கொடுமையா இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். அப்ப பிரைம் மினிஸ்டரோட ஸ்ரீபள்ளி ஏற்கிறீங்க, அது வேற கொள்கையா? புதிய கல்விக் கொள்கையின் கிளை கொள்கையா? அது எந்த கொள்கை? அது புதிய கல்விக் கொள்கையில இல்ல. இந்த புதிய கல்வி ஸ்ரீ பள்ளியில இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆசிரியர்களை சேர்ப்பீங்களா? பதில் இருக்கா? முதல்வருக்கு தான் எழுப்புற இந்த கேள்வி. அவங்க யாருக்கா இருக்கா? இது புதிய கல்விக் கொள்கையில வருதா? ஸ்ரீ பள்ளி ஏற்கனவே நவோதயா, அப்புறம் கேந்திர வித்யாலயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள், மத்திய அரசு பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள். இதுல எல்லாம் என் மொழி படிக்க வாய்ப்பு இருக்கா? என் வரலாறு இருக்கா? எங்க பாட்டை வாவுச்சி கற்பிக்குமா? வேலுநாச்சியாரை கற்பிக்குமா? எங்க பாட்டிய கற்பிக்குமா? என் மொழியும் இல்லை, என் வரலாறும் இல்லைன்னா என் இனம் எப்படி வாழும்? நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, காசு என்னது? மத்திய அரசு நிதி உதவி, நிதியில் நடக்கிற மத்திய அரசுக்கு ஏது நிதி? யாராவது பதில். மத்திய அரசுக்கு ஏது நிதி? உன்னுடைய வருவாய் பெருக்கத்துக்கு ஒரு சோர்ஸ் காட்டு, சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒன்று இந்த வழியில எனக்கு வருது, இந்த வழியில வருது. ஏன் வரி பினான்ஸ் மினிஸ்டருக்கு அந்த லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணிருக்கு. அப்படின்னு அதுக்கு முந்தைய வாரம் நாங்க 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். என்னது? உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை ஏத்துறதெல்லாம் சேவையா? இதான் ஆட்சி முறையா? தேர்தல் அறிக்கையில இருக்கு, அது செயல்படுமா? ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதாலாம் இருக்கும்போது ஆளுநர்கள் இப்படிதான் அடிட்டு இருந்தாங்கல்ல. வட்டமளிப்பு விழாவில் வந்து பேசுவாங்க, ஆளுநர் உரைனா படிப்பாங்க, ஏதாவது சுதந்திரம் வந்து கொடியேத்தான் வந்தா வருவாங்க. இப்படிதானே இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் ஆளுநர் பதவியே அவசியம் இல்லை, அதை திரும்ப பெறணும், ஆளுநரை இதுக்குள்ள இயக்கணும். எதுக்குன்னு சொல்லுங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த தலைமைக்கு தான் அதிகாரம். 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு நிறுவப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் இவருக்கு எதுக்கு? இவர் நியமன உறுப்பினர். அப்படின்னா அவருக்கு எதுக்குன்னு? அவர் எதுக்கு சொல்லுங்க? மக்களின் நலன் சார்ந்து இயற்றப்படுகிற திட்டங்கள், சட்டங்களுக்கு அவர் கையெழுத்து போட்டாதான் அது செயல்பட தொடங்கும், செயலாக்கம் பெறும்னா அப்ப மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? அப்புறம் மக்களாட்சி இருக்கு. அப்ப ஆளுநர் முதலமைச்சரா இல்ல பேரளவில் இருக்கிற இவரா நாட்டை ஆள்றவரு? அவங்க நம்மளை அப்படித்தான் பார்ப்பாங்க. தமிழர்களை வந்து இழிவுபடுத்துவாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுங்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு திமுக, அதிமுகவோட கண்டன அறிக்கை, பாரதிய ஜனதாவுடைய கண்டன அறிக்கை. நாங்கள் என்ன தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாள்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த 3 கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு சொன்ன கன்னடர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை சொல்லுது, அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட் ஏன் கொடுத்தீங்க? தமிழர் உரிமை காக்கிற தளபதிகள் நீங்க தானே, தலைவர்கள் நீங்க தானே. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாளா அப்படின்னு கேட்டா உனக்கு சீட்டு கொடுக்க நான் முட்டாளான்னு கேட்கணும்ல. ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா என் நாட்டில் ஒரு ஓட்டு கூட உனக்கு இல்லடா அப்படிங்கிற நிலையை உருவாக்கலைன்னா
நாங்கெல்லாம் உண்மையிலேயே மான தமிழ் மக்கள் தானே. எங்க ஆத்தா கொடுத்த மாரில் குடிச்ச பால்ல எங்களுக்கு மான, ரோசம், வீர, சூரம் எதுவுமே இல்லை, வீரம் எதுவுமே இல்லையா? அவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு தற்குறி கூட்டமானாங்க. 10 இடம் கொடுக்குறீங்க. நாங்க மானங்கட்டு போய் இனத்தை கொன்றாலும் போடணும், கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாலும் போடணும், அணு உலையை நட்டு வச்சாலும் போடணும், மீத்தேனை கொண்டு வந்தாலும் எது இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் உதுத்துட்டு போட்டுறணும், ஓட்டு போட்டுறணும். அப்படித்தானே? அதுக்கு இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அது கண்டிச்சதுண்டா? இந்த அம்மா சொன்னதுக்கு தமிழர்களும் கொண்டு வச்சுனா கண்டிச்சிங்க, அதுக்கு ஏன் கண்டிக்கல? அப்ப அந்த அம்மாவே வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அடிச்சு விரட்டினவங்க தானுங்க தம்பி, எங்களை அகதி போல அடிச்சு விரட்டினவங்க தானே. தெருவில் பெட்டி வாயை தூக்கிட்டு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு நடந்தே வந்தவங்க தானுங்க. அவங்ககிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? சும்மா அதெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் ஏற்புடையதா தம்பி? நம்மளை விட நம்ம கோயிலை நம்ம பாதுகாக்க மாட்டோமா? என்னுடைய வழிபாட்டு தலத்தை எனக்கு பாதுகாக்க தெரியாதா? கோயிலை கட்டினது நீங்களா? இங்க இருக்கிற கோயிலை கட்டினது யார்? யாரு சொல்லு? நாங்க கட்டணும். எங்க மூதாதைகள், எங்க முன்னோர்கள், எங்க முன்னோர், எங்கள் தெய்வங்களுக்கு கட்டின கோயில். அதுல உங்களுக்கு என்ன? எங்களுக்கு இல்லாத அக்கறை உரிமை உங்களுக்கு என்ன? இதை இவங்க எடுத்துக்கணுமா? அரசுகிட்ட இருந்து எடுத்துக்கணுமா? தம்பி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, ராமர் கோயிலால் ஆண்டு ஒன்றுக்கு 4 லட்சம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வரும் சொல்லியிருக்காரு இல்லையா? 4 லட்சம் கோடி ராமர் கோயிலால் வருமானம் வரும் அரசுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை அரசு வச்சுக்கணும். எங்க கோயில இவங்க எடுத்துக்குவாங்க. எங்க கிட்ட அரசு கிட்ட இருக்கும் போதே 1500 சிலைக்கு மேல காணோம். உங்ககிட்ட இருந்தா என் பங்காளி வடிவில் சுவாமி கிணறு இருந்துச்சு காணாமங்கிற மாதிரி கோயில் இருந்துச்சு காணாமன்னு சொல்லணும் நான். அதானே தம்பி? அதெல்லாம் விடுங்க தம்பி. அதானே சொல்லணும். அவங்க கோயிலே தான் இருப்பாங்க, குடிசைக்கு வரமாட்டாங்க. அவங்க சாமி கிட்டே தான் இருப்பாங்க, வாழ்ற பூமி கிட்ட வரமாட்டாங்க. அதே பேசணும், வேற அவ்வளவுதானே. நன்றி. வீர வணக்கம், வீர வணக்கம். இது என்ன நடக்குதுன்னா, நீங்க விவசாய சின்ன நம்ம இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது, அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதுல என்ன நியமனா, ஒரு கட்சி அவருக்கு 3 சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்குறோம்னு வைங்களேன், அது உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்ச நேரம் வேற ஒரு ஆள் கொடுத்துருக்கு. அது எந்த சின்னத்தை அவர் கேட்கிறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு. இந்த விளையாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும்? எந்த சின்னம் நீங்க கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலா சரி, அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கு. அதனால சரி, பொறுமையா இருந்து தான் அதை செய்யணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. திட்டமிட்டு, ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும், வளர விடாம தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படையா தெரியும். நீங்க உங்ககிட்ட கேட்குறீங்க, என்ஐஏ ரைடு போடுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? நாங்க ஒரு வெளிப்படையா மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக அமைப்பு. அப்ப அந்த அமைப்பு எங்களால இந்த நிலத்துல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்க வந்தது எல்லாமே அனுமதி பெற்று, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படி தான் செய்யணும். எங்களை என்ஐஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்க அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல. எங்கள் பிள்ளைகள அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை அது தடுக்குது. அந்த தம்பி வருவான், தங்கச்சி வருவா, அம்மா அப்பா விடுவாங்களா? அந்த கட்சிக்கு போனால் ஏதோ பிரச்சனை, அது எல்லா போலீஸ் விசாரணைலாம் வருதுன்னு பயப்படுவாங்க.
எந்த எந்த யாராவது எனக்கு இப்போ தேர்தலுக்கு நிதி தருவாங்களா? இந்த வச்சுக்கிறேன்னு கோடிக்கணக்காக யாரும் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு 10,000 20,000 கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே. நீ 20,000 கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி வந்து விசாரிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கெங்கே இடி ரைடு போட்டிங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே. பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிறுவனத்தில் காசு வாங்கி, அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க. 6,250 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறோம். நீங்கள் எல்லா கார்பரேட்டுகள்ட்டையும் காசு வாங்கும்போது கட்சி நடத்துறது அப்படித்தான் நடத்துறாங்க இவங்க. இங்கே ஒரு கட்சி போதைப்பொருள் வித்தவன்ட்ட காசு, லாட்ரி வித்தவன்ட்ட காசு, பத்தாக்குறைக்கு இவங்களே சாராயத்தை வித்துக்கிறாங்க. அப்புறம் எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது பாருங்க. நீங்க நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல கட்சி வரணும், யார் வர முடியும்? வெட்டி பேச்சு, சும்மா வெறும் வார்த்தை. இங்க ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தை. எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு பதில்? நான் எழுப்புற கேள்விக்கு 14 தொகுதி இருக்கிற அசாமில் 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்க பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்க மேற்கு வங்கத்தில் 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமா நடக்குது. எனக்கு புதுச்சேரி உள்ளிட்டு 40 இருக்க இடத்துல ஒரே கட்டமா ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க. என்ன சின்ன இல்ல, பணம் கட்டுத்தொகை காசு இல்ல, எளிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும். எப்படி வர முடியும்? 20 நாள் தான் எனக்கு இருக்குது. 20 நாள்ல 40 தொகுதி வேலை செய்யணும். ஆனா 20 நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு 44 நாள் பெட்டி காத்து கிடக்கும்னா இது என்ன முறை? இது என்ன ஜனநாயகம்? இது கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்லை. அவருக்கு வசதி, அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, எனக்கு 2 கட்டமா வைங்க. 14 தொகுதிக்கு 3 கட்டமா அசாமில் நடக்கும்போது எனக்கு 3 கட்டமா நடத்தக்கூடாதா? என்ன உங்க எங்களை ஒழிச்சிடணும்னா அப்படி எத்தனை முறை வர்றாரு பிரதமர்? எத்தனை முறை? ஓகி புயலுக்கு, தானே புயலுக்கு, இப்ப நடந்த பெருவெள்ளத்தில் சிக்கி நாங்க தவிச்சு செத்த ஒரு தடவை எங்களை ஒரு கருணையோட ஒரு இரக்கத்தோட வந்து பார்த்தது உண்டா? இந்த பேரிலிருந்து மீண்டு வரணும்னு, மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை இங்க ஏதாவது படிச்சதுண்டா, பார்த்ததுண்டா? தமிழன் வாக்கு வேணும். அவன் வாழ்க்கை முக்கியம் இல்லை, அவன் வாக்கு தான் முக்கியம். இதே இல்லை, நீங்களாவது இதை பேசணும்ல, ஊடகங்களாவது பேசணும்ல. உங்க வசதிக்கு ஒவ்வொன்றும் நீங்க 7 கட்டமா நடத்துக்குங்க. பீகார்ல நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற வெக்கம்லாம் பேசிட்டு ஆயிருவீங்க. எனக்கு எதுக்கு 20 நாள்ல தேர்தல் வைக்கிறீங்க? ஏன் இன்னொரு 10 நாள் கூட கொடுத்தா என்ன? கொடுத்தா என்ன? 7 கட்டமா தேர்தல் நடக்குது. 14 தொகுதிக்கு 3 கட்டமா நடக்குது. இங்க 40 தொகுதிக்கு ஒரே கட்டமா நடக்குது. ஆனா ஜனநாயகம் பேச சொல்றீங்க எங்களை. இந்த ஜனநாயகத்து மீது நம்பிக்கை வைங்கிறீங்க. எது ஜனநாயகம்? தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்கிறீங்க. தன் இஷ்டத்துக்கு இயங்குறது அதுதான் தன்னாட்சியா? அவங்க கட்டுப்பாட்டுல இல்லையா? கட்டுப்பாட்டுல இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் இது ஒதுக்கப்படுது, நாட்கள் ஒதுக்கப்படுது. எடுத்தவொடனே எனக்கு வைக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, ஏன் எனக்கு 4 கட்டமா நடக்கட்டுமே? அதானே ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஏதாவது இருக்கணும்ல, ஜனநாயகமா இருக்கணும்ல. வேலை செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோம் பாருங்க. 40 தொகுதியில 20 நாள்ல நாங்க 20 நாள் போய் முடிக்கணும். திமுகவை கேட்டுட்டு இருங்க, கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டு இருங்க. நேத்தான கட்சி ஆரம்பிச்சு புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த முறைதான் முதலா பாராளுமன்றத்தில் போட்டிடுறாங்க. அதனால இந்த அறிக்கையில நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. போன தடவை 39 உறுப்பினர் கொண்டு போகும்போது என்ன பண்ணீங்க? 18 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றிய ஆட்சியில் இருந்தீங்கல்ல. 18 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தீங்களா இல்லையா? வாஜ்பாய், மன்மோகன் சிங்கு, ஐ.கே. குஜரால், விபி எல்லார் காலத்திலையும் தொடர்ந்து நீங்க இருந்தீங்க. நீங்கள தான் ஆட்சியை தாங்கி பிடிச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் திருக்குறள் தேசிய நூலை தெரியலையா?
அதே அறிக்கை இந்த வாட்டி கச்சத்தீவை விட்டுட்டீங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்றான் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு விட்டீங்க. எரிகாட்டூர்ல விலையை நீங்க எப்படி குறைப்பீங்க? போன தடவை கொடுத்தீங்க, குறைச்சிங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்றீங்க. இப்போவும் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்க. நீங்க வாங்கின கையெழுத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க? தம்பி சொல்லுங்க தம்பி, 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த சேலம் மாநாட்டில் கண்காட்சி மாதிரி வச்சுட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதானே? இது இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நாங்களாம் சுத்த பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோமாளி போயிடுவீங்க. இவங்களுக்கு மூளைங்கிற உறுப்பும் கிடையாது, சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாதுன்னு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். இது என்ன தேர்தல்? இதுல என்ன புதுசு இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? சிலிண்டர் விலையா 500 ரூபாய் யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? உங்க நாடகங்கள்லாம் எப்படி இருப்பாரு? 37,000 கோடி வெள்ள நிவாரணத்துக்கு, புயல் சேதத்துக்கு வெள்ள நிவாரணத்தை கேட்டோம், மத்திய அரசு கொடுக்கலன்றீங்க. இங்க அங்க போய் எங்க ஐயா டிஆர் பாலு மத்திய அரசு ஒன்றும் எங்களை வஞ்சிக்கவில்லைங்கிறாரு டெல்லியில. இங்க தரவே இல்லைன்றீங்க. அவர் ஐயா மோடி இங்க எங்க தூத்துக்குள்ள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யலைன்றாரு. இவங்க அவங்க கொடுக்கலன்றாங்க. இங்க இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுங்க? நாங்க எப்படி தெரியுது? அதாவது ரொம்ப கேவலமா மதிப்பிடுறதுங்க. அதுவும் தமிழர்களை மிக மோசமா மதிப்பிடுறது. அது எங்கெங்க அவர் வலுவில்லையோ, உங்களுக்கு விளங்கு, எங்கெங்க வலுவில்லையோ அதெல்லாம் சீக்கிரம் வச்சு முடிச்சு விட்டுரு. இப்ப இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியுமில்ல? அவருக்கு செல்வா கூடிருச்சு, பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா அந்த எந்திரத்துல விளையாடு. நீ வாக்கு எந்திரத்துல நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது, அதெல்லாம் இல்ல, அது நேர்மையானதுதான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது? அந்த எந்திரத்துல என்ன கேட்கறீங்கன்ட்ட, இந்த வாக்கு எந்திரத்துல தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்றீங்க. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி, என் தம்பிகள், என் தங்கச்சி போறாங்கல்ல, மூக்குத்தி தோடுகள்ல விட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு நிரூபிச்சது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மூக்குத்திய கலட்டுறீங்க, அது எவ்வளவு பெருசு இருக்கும்? தோடு தொங்கட்டான கலட்டுறீங்க, உள்ளாடே கலட்டுறீங்க, அதுக்குள்ள விட்டு கொண்டு போய் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு நிரூபிச்சது யாரு? அப்ப ஏன் கலட்டுற? ஏன் கலட்டுற? இவ்வளவு மூக்குத்திக்குள்ள, சின்ன மூக்குத்திக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதிட முடியும் நம்ப சொல்ற நீ, இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீங்கல்ல, எங்கிருந்து அனுப்புனீங்க? சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா? இங்க ஒரு அறையில இருந்தானே அனுப்புனீங்க. இங்க இருந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுது இல்ல? நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன், இதை நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? எங்க அம்மாவுக்கு நான் உங்களோட நான் பேசுறத நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? என் அலை தொடர்பை நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க, பண்றீல்ல? அந்த அதை செய்ய முடியுதுல ஒன்னால, அப்ப இதை செய்ய முடியாதா? அதான் எல்லாரும் அதை செய்முறையில விளக்குறாங்களே, எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்னத்துல விழுதுன்ட்டு. சையது சுஜாங்கிறவர் 2014 நாங்க வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்ததுதான் மோடியை வெல்ல விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில்? அதை பத்தி எழுத போற, அதை பத்தி போற அம்மா கௌரி லங்கேஷை சுட்டு கொன்னீங்க. அவருக்கு அந்த சையது சுஜா முகத்தை மறைக்காம உயிருக்கு பயந்து வேற நாட்டுல போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு பேட்டியை கொடுக்குறாரு. இது சர்வாதிகாரம் இல்லையே, கொடுங்கோன்மை. இது எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறீங்க எங்களுக்கு. ஒரு பிள்ளைகள் இந்த நாட்டை மக்களை நேச்சு தானே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு வர்றோம். அப்ப நீங்க எப்படி மாறுதல் வரும், எப்படி தூய ஜனநாயகம் மலரும் நினைக்கிறீங்க? கொடுமை இதெல்லாம். தெரியல, அது என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன என்ன அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கணும்னா அது ஏதோ இப்போ இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, சின்ன இல்லைன்னு. அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் நின்று வெல்லுவேன், அது வேற. ஒரு நியாயம்னு இருக்குல்ல. எனக்கு வாக்கு செலுத்த என் மக்களினுடைய அந்த மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்ன? 71 வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு 3 சின்னம் கொடுத்துருக்கீங்க கர்நாடகாவில். அவர் போட்டி போட போறாரா? சின்னங்களை வாங்கி வியாபாரம் பண்றதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க?
என் விவசாய சின்னத்தில் இங்க போட்டி போட போற கட்சி இது அந்த கட்சியா? இங்க யாரோ 4 பேர் கொடுத்து எனக்கு எதிராக போடுங்க, நீ தேசிய கட்சி அப்படின்னு எதை வச்சு தேசிய கட்சியை மதிப்பிடுது தேர்தல் ஆணையம்? எதை வச்சு மதிப்பிடுது? அவர் ஏற்கனவே பல மாநிலத்தில் போட்டிட்டு இருக்காரா? உரிய வாக்கை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்காரா? இல்ல. அப்ப நீங்க கொடுத்து விட்டுருக்கீங்க. அவர் போட்டியே போடல, ஆனா தேசிய கட்சின்னு என்ன பண்றீங்க? பெட்டியில சின்னத்தை வைக்கும் போது முதல்ல வச்சிருக்கீங்க. எங்க சின்னத்தை 3வது பெட்டியில வைப்பீங்க. எப்படி? நீங்க அங்கீகாரம் பெறணும். எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுகவோட போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க, எம்எல்ஏ ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க. தனியா நிக்க சொல்லு, என்னை மாதிரி தனியா நிக்க சொல்லு, நின்னு அது அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லு. எப்படி? இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா? இப்ப கூட்டணி வச்சுதான் வாங்குமா? பெட்டியில விளையாடும். நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம், பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததால பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவேன். செய்ய மாட்டோம்னு ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா? நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மேதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா? செய்யலா? துணிவு இருக்கா? நான் வேணா சத்தியம் பண்றேன், இவர்கள் உறுதியாக செய்வார்கள், நான் வேணா ராமர் மீது சத்தியம் பண்றேன். நீங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? நீங்க என்கிட்ட தான் கேட்கறீங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே பேசணும். நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள், நீங்க தான் கொண்டு போகணும். நீங்க என்கிட்டே திருப்பி கேட்கறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? நான் தமிழ் தேசம் பேசுறது இனவாதம் பிரிவினைவாதம்னா, நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்ன வாதம்? அதுவும் உங்க தேசத்துல இல்ல, என் தேசத்துல. அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா? என்ன வாதம் அது? என்ன வாதம் அது? அது எப்படி? நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு, அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க. இந்திய தேசத்துக்கு ஒரு தேசியம் தான் இருக்குது, அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்கல. என் டி ராமராவ்ட்ட இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு கேட்பீங்களா? ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க. நாங்க தமிழியர்கள், தமிழ் தேச பிள்ளைகள். இது நாடு தமிழ்நாடு, இது என் தேசம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு நான் சொல்றது, ஐயோ பாசிசம், ஐயோ செப்பரேட்டிசம், ஐயோ எல்லாம் என்னது? போன தடவை இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணிச்சு தங்கச்சி? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டணி கிட்டணி? நீங்க 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கீங்க. நீங்க பிஜேபி அப்படி வச்சுக்கிறீங்க, ஆண்டிருக்கீங்கல்ல. 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவரே பரப்புரை செய்யும் போது, அவரே சொல்லும் போது 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கேட்டு போயிட்டே இருக்கலாமே தங்கச்சி. அதுக்கு எதுக்கு இந்த கூட்டணி? ஒன்னு சொல்ல ஒண்ணு இந்த பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க 10 ஆண்டுகள்ல, இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன். அப்படி பேசி வாக்க வேண்டியதானே. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? 10 ஆண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது தங்கச்சி, சப்போர்ட் தேவைப்படுது. மூணு கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தான் தனி அணி. எல்லாரும் என்னைய குறி வைப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து. நான் ஒரே ஆளு, இவங்க எல்லாரையும் குறி வைப்பேன். நான் தான் உண்மையிலே பெரிய கட்சி, பெரிய வலுவான கூட்டணி வச்சிருக்கிற கட்சி, 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நான் ஒருத்தன் தான். நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன், முழுமையா நேசிக்கிறேன். அது அம்மாவுடைய விருப்பம், அது ஒண்ணு நம்ம சொல்ல முடியும்.
புரியல என்ன சொல்ற? நாமளுக்கு பின்னாடி அது ஒன்றும் இல்லை. கட்சியின் மேலே இருக்கிற முதலாளி வந்து சொல்லியிருக்காரு, இவர் தான் மாநில தலைவர்னு. அதில் மாற்றம் இல்லாதவரை அவர் தானே முன்னாடி இருப்பார். அதனால ஒன்றும் பின்னடைவு வராது. அதில் என்ன எனக்கு வந்து ஒரு கருத்து இல்லை. அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் எங்கள் ஐயா சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழலில் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வேண்டியது. அது அவங்க விருப்பம், அவங்க செய்கிறாங்க. இது எங்கள் ஐயாட்ட தான் நீங்கள் கேட்கணும், ஏன் அப்படி பேசிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு. சூழல் அப்படி இருக்கு. நீங்கள் இப்போ எங்கள் அப்பாவை பற்றி கேட்குறீங்க, எங்கள் ஐயா பற்றி கேட்குறீங்க. அந்த தவிர பிள்ளை செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் தனித்து போட்டிட்டேன். நீங்கள் எங்கள் ஐயாவை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நான் சரியாக செய்கிறேன், பரவாயில்லடான்னு அங்கேருந்து தானே வந்திருக்கேன். அப்படின்னா அந்த தவிர நம்ம இனிமேல் செஞ்சிடக்கூடாது வருங்காலத்துலன்னு நினைக்கிறேன். அதை நான் செய்கிறேன். அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்கள் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறதா அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படி பார்த்தா இங்கே எல்லாருமே தான் செய்கிறாங்க. எங்கள் ஐயா அப்படி சொன்னார்ல, அதுக்கு மாணவப்பட்டு ரோசப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆள் யாரு? எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க போனீங்களா, அவர் வந்தாரா கூட்டணி? நீங்க ஏன்னா போய் கெஞ்சி கூட்டி வந்து சேர்க்குறீங்க. அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு, மான உணர்வு உங்களுக்கு தான், நீங்க அவரோட சேராம இருங்க. அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னங்கய்யா? அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி, முயற்சிக்கும். அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும். அதெல்லாம் பேசி திமுக ஒரு 5-6 இடங்கள்ல அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 7 இடம் விட்டு கொடுக்க சொன்னதாகவும் இவங்க 5 இடம் அவரு சாதாரண வேட்பாளர்களை போட்டதாகவும் சொல்றாங்க. அது அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை விடாம நம்ம தடுக்கணும். அதுக்கு நாங்க உழைப்போம். நாங்க உழைச்சு தடுப்போம். என் மக்களை உணரணும். எனக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொன்னவே யாரு? சொன்னது யாரு சொல்லுங்க? என்னைய பி டீம்னு சொன்னது யாரு? திமுக தானே. திமுக அவருடைய வாடகை வாய்கள். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். எனக்கு போட்டா நான் தானே வருவேன். இந்த அடிப்படை அறிவு இல்லாத நீங்க பகுத்தறிவாதிகளையும் பேசிட்டு இருந்தீங்க. பிஜேபி வந்துடும், பிஜேபி வளர்ந்துரும், பிஜேபி வளர்ந்துருங்கிறீங்க. எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க மக்கள். இப்ப பிஜேபி வளர்ந்துருச்சுன்றீங்க. அப்படின்னா இது எப்படி? இது எப்படி? கொடுமையா இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். அப்ப பிரைம் மினிஸ்டரோட ஸ்ரீபள்ளி ஏற்கிறீங்க, அது வேற கொள்கையா? புதிய கல்விக் கொள்கையின் கிளை கொள்கையா? அது எந்த கொள்கை? அது புதிய கல்விக் கொள்கையில இல்ல. இந்த புதிய கல்வி ஸ்ரீ பள்ளியில இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆசிரியர்களை சேர்ப்பீங்களா? பதில் இருக்கா? முதல்வருக்கு தான் எழுப்புறேன் இந்த கேள்வி. அவங்ககிட்ட யாருக்கிட்ட இருக்கா? இது புதிய கல்விக் கொள்கையில வருதா? ஸ்ரீபள்ளி ஏற்கனவே நவோதயா, அப்புறம் கேந்திர வித்யாலயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள், மத்திய அரசு பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள். இதுல எல்லாம் என் மொழி படிக்க வாய்ப்பு இருக்கா? என் வரலாறு இருக்கா? எங்க பாட்டை வாவுச்சி கற்பிக்குமா? வேலுநாச்சியாரை கற்பிக்குமா? எங்க பாட்டிய கற்பிக்குமா? என் மொழியும் இல்லை, என் வரலாறும் இல்லைன்னா என் இனம் எப்படி வாழும்? நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, காசு என்னது? மத்திய அரசு நிதி உதவி, நிதியில் நடக்கிற மத்திய அரசுக்கு ஏது நிதி? யாராவது பதில். மத்திய அரசுக்கு ஏது நிதி? உன்னுடைய வருவாய் பெருக்கத்துக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று இந்த வழியில எனக்கு வருது, இந்த வழியில வருது. ஏன் வரி பினான்ஸ் மினிஸ்டருக்கு இந்த லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணிருக்கு. அப்படின்னு அதுக்கு முந்தைய வாரம் நாங்க 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். என்னது? உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை ஏத்துறதெல்லாம் சேவையா? இதான் ஆட்சி முறையா?
தேர்தல் அறிக்கையில இருக்கு. அது செயல்படுமா? ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதாலாம் இருக்கும்போது ஆளுநர்கள் இப்படிதான் ஆடிட்டு இருந்தாங்கல்ல. வட்டமளிப்பு விழாவில் வந்து பேசுவாங்க, ஆளுநர் உரைனா படிப்பாங்க, ஏதாவது சுதந்திரம் வந்து கொடியேத்தான் வந்தா வருவாங்க. இப்படிதானே இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் ஆளுநர் பதவியே அவசியம் இல்லை, அதை திரும்ப பெறணும், ஆளுநரை இதுக்குள்ள இயக்கணும். எதுக்குன்னு சொல்லுங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த தலைமைக்கு தான் அதிகாரம். 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு நிறுவப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் இவருக்கு எதுக்கு? இவர் நியமன உறுப்பினர் அப்படின்னா அவருக்கு எதுக்குன்னு அவர் எதுக்கு சொல்லுங்க. மக்களின் நலன் சார்ந்து இயற்றப்படுகிற திட்டங்கள் சட்டங்களுக்கு அவர் கையெழுத்து போட்டாதான் அது செயல்பட தொடங்கும், செயலாக்கம் பெறும்னா அப்ப மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? அப்புறம் எங்க மக்களாட்சி இருக்கு? அப்ப ஆளுநர் முதலமைச்சரா இல்ல பேரளவில் இருக்கிற இவரா நாட்டை ஆள்றவரு? அவங்க நம்மளை அப்படித்தான் பார்ப்பாங்க. தமிழர்களை வந்து இழிவுபடுத்துவாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுங்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு திமுக அதிமுகவுடைய கண்டன அறிக்கை, பாரதிய ஜனதாவுடைய கண்டன அறிக்கை. நாங்கள் என்ன தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாள்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த 3 கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு சொன்ன கன்னடர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை சொல்லுது, அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட் ஏன் கொடுத்தீங்க? தமிழர் உரிமை காக்கிற தளபதிகள் நீங்க தானே, தலைவர்கள் நீங்க தானே. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாளா அப்படின்னு கேட்டா உனக்கு சீட்டு கொடுக்க நான் முட்டாளான்னு கேட்கணும்ல. ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா என் நாட்டில் ஒரு ஓட்டு கூட உனக்கு இல்லடா அப்படிங்கிற நிலையை உருவாக்கலைன்னா நாங்கெல்லாம் உண்மையிலேயே மான தமிழ் மக்கள் தானே. எங்க ஆத்தா கொடுத்த மாறில் குடிச்ச பாலில் எங்களுக்கு மான ரோசம் வீர சூரம் எதுவுமே இல்லையா, வீரம் எதுவுமே இல்லையா? அவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு தற்குறி கூட்டமானாங்க. 10 இடம் கொடுக்குறீங்க. நாங்க மானங்கட்டு போய் இனத்தை கொன்றாலும் போடணும், கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாலும் போடணும், அணுகுலையை நட்டு வச்சாலும் போடணும், மீத்தேனை கொண்டு வந்தாலும் எது இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் உதுத்துட்டு போட்டுறணும், ஓட்டு போட்டுறணும். அப்படித்தானே? அதுக்கு இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அது கண்டிச்சது உண்டா? இந்த அம்மா சொன்னதுக்கு தமிழர்களும் குண்டுச்சுன்னா கண்டிச்சிங்க, அதுக்கு ஏன் கண்டிக்கல? எப்படி? அப்ப அந்த அம்மாவே வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அடிச்சு விரட்டினவங்க தானுங்க தம்பி, எங்களை அகதி போல அடிச்சு விரட்டினவங்க தானே. தெருவில் பெட்டி வாயை தூக்கிட்டு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு நடந்தே வந்தவங்க தானுங்க. அவங்ககிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? சும்மா அதெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் ஏற்புடையதா தம்பி? நம்மளை விட நம்ம கோயிலை நம்ம பாதுகாக்க மாட்டோமா? என்னுடைய வழிபாட்டு தலத்தை எனக்கு பாதுகாக்க தெரியாதா? கோயிலை கட்டினது நீங்களா? இங்க இருக்கிற கோயிலை கட்டினது யாரு சொல்லு? நாங்க கட்டணும். எங்க மூதாதைகள், எங்க முன்னோர்கள், எங்கள் தெய்வங்களுக்கு கட்டின கோயில். அதுல உங்களுக்கு எங்களுக்கு இல்லாத அக்கறை உரிமை உங்களுக்கு என்ன? இதை இவங்க எடுத்துக்கணுமா? அரசுகிட்ட இருந்து எடுத்துக்கணுமா? தம்பி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, ராமர் கோயிலால் ஆண்டு ஒன்றுக்கு 4 லட்சம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வரும் சொல்லியிருக்காரு இல்லையா? 4 லட்சம் கோடி ராமர் கோயிலால் வருமானம் வரும் அரசுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை அரசு வச்சுக்கணும். எங்க கோயில இவங்க எடுத்துக்குவாங்க. எங்க கிட்ட அரசு கிட்ட இருக்கும் போதே 1500 சிலைக்கு மேல காணோம். உங்ககிட்ட இருந்தா என் பங்காளி வடிவில் சுவாமி கிணறு இருந்துச்சு காணாமங்கிற மாதிரி கோயில் இருந்துச்சு காணாமன்னு சொல்லணும் நான். அதானே தம்பி? அதெல்லாம் விடுங்க தம்பி. அதானே சொல்லணும். அவங்க கோயிலே தான் இருப்பாங்க, குடிசைக்கு வரமாட்டாங்க. அவங்க சாமி கிட்டே தான் இருப்பாங்க, வாழ்ற பூமி கிட்ட வரமாட்டாங்க. அதே பேசணும், வேற அவ்வளவுதானே. நன்றி.
வீர வணக்கம் வீர வணக்கம். இது என்ன நடக்குதுன்னா, நீங்க விவசாய சின்னம் நம்ம இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது, அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன நியமனா, ஒரு கட்சி அவருக்கு 3 சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்குறோன்னு வைங்களேன், அது உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்ச நேரம் வேற ஒரு ஆள் கொடுத்துருது. அது எந்த சின்னத்தை அவர் கேட்குறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு. இந்த விளையாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும்? எந்த சின்னம் நீங்க கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலாக சரி, அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து கொடுத்து. அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கு. அதனால சரி, பொறுமையாக இருந்து தான் அதை செய்யணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திட்டமிட்டு, ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும், வளர விடாமல் தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படையாக தெரியும். இப்போ நீங்கள் உங்ககிட்ட கேட்குறீங்க, என்ஐஏ ரைடு போடுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? நாங்கள் ஒரு வெளிப்படையாக மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக அமைப்பு. அப்போ அந்த அமைப்பு எங்களால் இந்த நிலத்தில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்க வந்தது எல்லாமே அனுமதி பெற்று, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படி தான் செய்யணும். எங்களை என்ஐஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்கள் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல. எங்கள் பிள்ளைகள அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை அது தடுக்குது. அந்த தம்பி வருவான், தங்கச்சி வருவான், அம்மா அப்பா விடுவாங்களா? அந்த கட்சிக்கு போனால் ஏதோ பிரச்சனை, அது எல்லா போலீஸ் விசாரணைலாம் வருதுன்னு பயப்படுவாங்க. எந்த யாராவது எனக்கு இப்போ தேர்தலுக்கு நிதி தருவாங்களா? இந்த வச்சுக்கிறேன்னு கோடிக்கணக்காக யாரும் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு 10,000 20,000 கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே. நீ 20,000 கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி, கடிதம் அனுப்பி விசாரிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கெங்கே இடி ரைடு போட்டிங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே. பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிறுவனத்தில் காசு வாங்கி, அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க. 6,650 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறோம். நீங்கள் எல்லா கார்பரேட்டுகள்ட்டையும் காசு வாங்கும்போது கட்சி நடத்துறது அப்படித்தான் நடத்துறாங்க. இவங்க இங்கே ஒரு கட்சி போதைப்பொருள் வித்தவன்ட்ட காசு, லாட்ரி வித்தவன்ட்ட காசு, பத்தாக்குறைக்கு இவங்களே சாராயத்தை வித்துக்கிறாங்க. அப்புறம் எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது பாருங்க. நீங்க நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல கட்சி வரணும், யார் வர முடியும்? வெட்டி பேச்சு, சும்மா வெறும் வார்த்தை. இங்க ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தை. எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு பதில்? நான் எழுப்புற கேள்விக்கு 14 தொகுதி இருக்கிற அஸ்ஸாம்ல 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்க பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்க மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டமா நடக்குது. எனக்கு புதுச்சேரி உள்ளிட்டு 40 இருக்கிற இடத்துல ஒரே கட்டமா ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க. என்ன சின்ன இல்ல, பணம் கட்டுத்தொகை காசு இல்ல, எளிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும். எப்படி வர முடியும்? 20 நாள் தான் எனக்கு இருக்குது. 20 நாள்ல 40 தொகுதி வேலை செய்யணும். ஆனா 20 நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு 44 நாள் பெட்டி காத்து கிடக்கும்னா இது என்ன முறை? இது என்ன ஜனநாயகம்? இது கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்லை. அவருக்கு வசதி, அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, எனக்கு 2 கட்டமா வைங்க. 14 தொகுதிக்கு 3 கட்டமா அசாமல் நடக்கும்போது எனக்கு 3 கட்டமா நடத்தக்கூடாதா? என்னவங்க எங்களை ஒழிச்சிடணும்னா எப்படி? எத்தனை முறை வர்றாரு பிரதமர்? எத்தனை முறை? ஓகி புயலுக்கு, தானே புயலுக்கு, இப்ப நடந்த பெருவெள்ளத்துல சிக்கி நாங்க தவிச்சு செத்த ஒரு தடவை எங்களை ஒரு கருணையோட, ஒரு இரக்கத்தோட பார்த்தது உண்டா? இந்த பேரிலிருந்து மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை இங்க ஏதாவது படிச்சதுண்டா, பார்த்ததுண்டா? தமிழன் வாக்கு வேணும். அவன் வாழ்க்கை முக்கியம் இல்ல, அவன் வாக்கு தான் முக்கியம். இதே இல்ல, நீங்களாவது இதை பேசணும்ல, ஊடகங்களாவது பேசணும்ல.
உங்க வசதிக்கு ஒவ்வொன்றும் நீங்க 7 கட்டமா நடத்துங்க. பீகார்ல நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற வெக்கம்லாம் பேசிட்டு ஆயிருவீங்க. எனக்கு எதுக்கு 20 நாள்ல தேர்தல் வைக்கிறீங்க? ஏன் இன்னொரு 10 நாள் கூட கொடுத்தா என்ன? கொடுத்தா என்ன? 7 கட்டமா தேர்தல் நடக்குது. 14 தொகுதிக்கு 3 கட்டமா நடக்குது. இங்க 40 தொகுதிக்கு ஒரே கட்டமா நடக்குது. என்ன ஜனநாயகம் பேச சொல்றீங்க? எங்களை இந்த ஜனநாயகத்து மீது நம்பிக்கை வைங்கிறீங்க. எது ஜனநாயகம்? தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்கிறீங்க. தன் இஷ்டத்துக்கு இயங்குறது அதுதான் தன்னாட்சியா? அவங்க கட்டுப்பாட்டுல இல்லையா? கட்டுப்பாட்டுல இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் இது ஒதுக்கப்படுது, நாட்கள் ஒதுக்கப்படுது. எடுத்தவொடனே எனக்கு வைக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, ஏன் எனக்கு 4 கட்டமா நடக்கட்டுமே? அதானே ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஏதாவது இருக்கணும்ல, ஜனநாயகமா இருக்கணும்ல. வேலை செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோம் பாருங்க. 40 தொகுதியில 20 நாள்ல நாங்க 20 நாள் போய் முடிக்கணும். திமுகவை கேட்டுட்டு இருங்க, கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டு இருங்க. நேத்தான கட்சி ஆரம்பிச்சு புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த முறைதான் முதலா பாராளுமன்றத்தில் போட்டிடுறாங்க. அதனால இந்த அறிக்கையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. போன தடவை 39 உறுப்பினர் கொண்டு போகும்போது என்ன பண்ணீங்க? 18 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றிய ஆட்சியில் இருந்தீங்கல்ல. 18 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தீங்களா இல்லையா? வாஜ்பாய், மன்மோகன் சிங்கு, ஐ.கே. குஜரால், விபி எல்லார் காலத்திலையும் தொடர்ந்து நீங்க இருந்தீங்க. நீங்கள தான் ஆட்சியை தாங்கி பிடிச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் திருக்குறள் தேசிய நூலை தெரியலையா? அதே அறிக்கை இந்த வாட்டி கச்சத்தீவை விட்டுட்டீங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்றா ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு விட்டீங்க. எரிகாட்டூர்ல விலையை நீங்க எப்படி குறைப்பீங்க? போன தடவை கொடுத்தீங்க, குறைச்சிங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்றீங்க. இப்போவும் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்க. நீங்க வாங்கின கையெழுத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க? தம்பி சொல்லுங்க தம்பி, 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த சேலம் மாநாட்டில் கண்காட்சி மாதிரி வச்சுட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதானே? இது இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நாங்களாம் சுத்த பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோமாளி போயிடுவீங்க. இவங்களுக்கு மூளைங்கிற உறுப்பும் கிடையாது, சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாதுன்னு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். இது என்ன தேர்தல்? இதுல என்ன புதுசு இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? சிலிண்டர் விலையை 500 ரூபாய் யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? உங்க நாடகங்கள்லாம் எப்படி இருப்பாரு? 37,000 கோடி வெள்ள நிவாரணத்துக்கு, புயல் சேதத்துக்கு வெள்ள நிவாரணத்தை அவங்க கேட்டோம், மத்திய அரசு கொடுக்கலன்றீங்க. இங்க அங்க போய் எங்க ஐயா டி.ஆர். பாலு மத்திய அரசு ஒன்றும் எங்களை வஞ்சிக்கவில்லைங்கிறாரு டெல்லியில. இங்க தரவே இல்லைன்றீங்க. அவர் ஐயா மோடி இங்க எங்க தூத்துக்குள்ள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யலைன்றாரு. இவங்க அவங்க கொடுக்கலன்றாங்க. இங்க இப்ப எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுங்க? நாங்க எப்படி தெரியுது? அதாவது ரொம்ப கேவலமா மதிப்பிடுறதுங்க. அதுவும் தமிழர்களை மிக மோசமா மதிப்பிடுறது. அது எங்கெங்க அவர் வலுவில்லையோ, உங்களுக்கு விளங்குங்க, எங்கெங்க வலுவில்லையோ அதெல்லாம் சீக்கிரம் வச்சு முடிச்சு விட்டுரு. இப்ப இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியுமில்ல? அவருக்கு செல்வாக்கு கூடிருச்சு, பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா இந்த எந்திரத்துல விளையாடு. நீ வாக்கு எந்திரத்துல நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது, அதெல்லாம் இல்ல, அது நேர்மையானதுதான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது? அந்த எந்திரத்துல நீ என்ன கேட்கறீங்கன்ட்ட, இந்த வாக்கு எந்திரத்துல தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்றீங்க. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி, என் தம்பிகள், என் தங்கச்சி போறாங்கல்ல, மூக்குத்தி தோடுகள்ல விட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு நிரூபிச்சது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மூக்குத்திய கலட்டுறீங்க, அது எவ்வளவு பெருசு இருக்கும்
தோடு தொங்கட்டான கிளட்டுறீங்க, உள்ளாடே கிளட்டுறீங்க. அதுக்குள்ள பிட்டு கொண்டு போய் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு நிரூபிச்சது யாரு? அப்ப ஏன் கிளட்டுற? ஏன் கிளட்டுற? இவ்வளவு மூக்குத்திக்குள்ள சின்ன மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் நம்ப சொல்ற நீ. இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீங்கல்ல, எங்க இருந்து அனுப்புனீங்க? சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா? இங்க ஒரு அறையில இருந்தானே அனுப்புனீங்க. இங்க இருந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுது இல்ல? நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன், இதை நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? எங்க அம்மாவுக்கு நான் உங்களோட நான் பேசுறத நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? என் அலைத்தொடர்பை நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. பண்றீல்ல? அந்த அதை செய்ய முடியுதுல உன்னால, அப்ப இதை செய்ய முடியாதா? அத எல்லாரும் அத செய்முறையில விளக்குறாங்களே, எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்னத்துல விழுதுன்ட்டு. சையது சுஜாங்கிறவர் 2014 நாங்க வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்ததுதான் மோடியை வெல்ல விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில்? அதை பத்தி எழுத போற, அதை பத்தி போற அம்மா கவரி லங்கேஷ சுட்டு கொன்னீங்க. அவருக்கு அந்த சையது சுஜா முகத்தை மறைக்காம உயிருக்கு பயந்து வேற நாட்டுல போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு பேட்டியை கொடுக்குறாரு. இது சர்வாதிகாரம் இல்லையே, கொடுங்கோன்மை. இது எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறீங்க எங்களுக்கு. ஒரு பிள்ளைகள் இந்த நாட்டை மக்களை நேச்சு தானே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு வரும். அப்ப நீங்க எப்படி மாறுதல் வரும், எப்படி தூய ஜனநாயகம் மலரும் நினைக்கிறீங்க? கொடுமை இதெல்லாம். தெரியல, அது என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன என்ன அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கணும்னா அது ஏதோ இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, சின்ன இல்லைன்னு. அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் நின்று வெல்லுவேன், அது வேற. ஒரு நியாயம்னு இருக்குல்ல. எனக்கு வாக்கு செலுத்த மக்களினுடைய அந்த மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்ன? 71 வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு 3 சின்னம் கொடுத்துருக்கீங்க கர்நாடகாவில். அவர் போட்டி போட போறாரா? சின்னங்களை வாங்கி வியாபாரம் பண்றதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? என் விவசாய சின்னத்தில் இங்க போட்டி போட போற கட்சி இது அந்த கட்சியா? இங்க யாரோ 4 பேர் கொடுத்து எனக்கு எதிராக போடுங்க, நீ தேசிய கட்சி அப்படின்னு எதை வச்சு தேசிய கட்சியை மதிப்பிடுது தேர்தல் ஆணையம்? எதை வச்சு மதிப்பிடுது? அவர் ஏற்கனவே பல மாநிலத்தில் போட்டிட்டு இருக்காரா? உரிய வாக்கை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்காரா? இல்ல இல்ல. அப்ப நீங்க கொடுத்து விட்டுருக்கீங்க. அவர் போட்டியே போடல, ஆனா தேசிய கட்சின்னு என்ன பண்றீங்க? பெட்டியில சின்னத்தை வைக்கும் போது முதல்ல வச்சிருக்கீங்க. எங்க சின்னத்தை 3வது பெட்டியில வைப்பீங்க. எப்படி? நீங்க அங்கீகாரம் பெறணும், அங்கீகாரம் பெறணும். எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுகவோட போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க, எம்எல்ஏ ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க. தனியா நிக்க சொல்லு, என்னை மாதிரி தனியா நிக்க சொல்லு, நின்னு அது அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லு. எப்படி? இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா? இப்ப கூட்டணி வச்சுதான் வாங்குமா? பெட்டியில விளையாடும். நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம், பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததால பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவோம். செய்ய மாட்டோம்னு ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா? நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மேதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா? செய்யலா? துணிவு இருக்கா? நான் வேணா சத்தியம் பண்றேன், இவர்கள் உறுதியாக செய்வார்கள், நான் வேணா ராமர் மீது சத்தியம் பண்றேன். நீங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? நீங்க என்கிட்ட தான் கேட்குறீங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே பேசணும். நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள், நீங்க தான் கொண்டு போகணும். நீங்க என்கிட்டே திருப்பி கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? நான் தமிழ் தேசம் பேசுறது வந்து இனவாதம் பிரிவினைவாதம்னா, நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்ன வாதம்? அதுவும் உங்க தேசத்துல இல்ல, என் தேசத்துல. அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா? என்ன வாதம் அது? என்ன வாதம் அது? அது எப்படி? நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு, அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க.
இந்திய தேசத்துக்கு ஒரு தேசியம் தான் இருக்குது. அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்டீங்களா? என்டி ராமராவ்ட்ட இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு கேட்பீங்களா? ஓடி ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க. நாங்க தமிழியர்கள், தமிழ் தேச பிள்ளைகள். இது நாடு தமிழ்நாடு, இது என் தேசம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு நான் சொல்றது, ஐயோ பாசிசம், ஐயோ செப்பரேட்டிசம், ஐயோ எல்லாம் என்னது? போன தடவை இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணிச்சு தங்கச்சி? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டணி கிட்டணி? நீங்க 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கீங்க. நீங்க பிஜேபி அப்படி வச்சுக்கிறீங்க, ஆண்டிருக்கீங்கல்ல. 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவரே வந்து பரப்புரை செய்யும் போது, அவரே வந்து சொல்லும் போது 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கெட்டு போயிட்டே இருக்கலாமே தங்கச்சி. அதுக்கு எதுக்கு இந்த கூட்டணி? ஒன்னு சொல்ல ஒன்னு இந்த பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க 10 ஆண்டுகள், இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன். அப்படி பேசி வாக்க வேண்டியதானே. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? 10 ஆண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது தங்கச்சி, சப்போர்ட் தேவைப்படுது. மூணு கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தான் தனி அணி. எல்லாரும் என்னைய குறி வைப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து. நான் ஒரே ஆளு இவங்க எல்லாரையும் குறி வைப்பேன். நான் தான் உண்மையிலே பெரிய கட்சி, பெரிய வலுவான கூட்டணி வச்சிருக்கிற கட்சி, 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நான் ஒருத்தன் தான். நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன், முழுமையா நேசிக்கிறேன். அது அம்மாவுடைய விருப்பம், அது ஒண்ணு நம்ம சொல்ல முடியும். புரியல என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்லை. கட்சியின் மேல இருக்கிற முதலாளி வந்து சொல்லியிருக்காரு, இவர் தான் மாநில தலைவர். அதுல மாற்றம் இல்லாதவரை அவர் தானே முன்னாடி இருப்பாரு. அதனால ஒன்னும் பின்னடைவு வராது. என்ன எனக்கு வந்து ஒரு கருத்து இல்லை. அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் எங்கள் ஐயா சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழலில் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வேண்டியது. அது அவங்க விருப்பம், அவங்க செய்கிறாங்க. இது எங்கள் ஐயாட்ட தான் நீங்கள் கேட்கணும், ஏன் அப்படி பேசிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு. சூழல் அப்படி இருக்கு. நீங்கள் இப்போ எங்கள் அப்பாவை பற்றி கேட்குறீங்க, எங்கள் ஐயா பற்றி கேட்குறீங்க. அந்த தவிர பிள்ளை செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் தனிச்சு போட்டிட்டேன். நீங்கள் எங்கள் ஐயாவை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நான் சரியாக செய்கிறேன், பரவாயில்லடான்னு அங்கிருந்து தானே வந்திருக்கேன். அப்படின்னா அந்த தவிர நம்ம இனிமேல் செஞ்சிடக்கூடாது வருங்காலத்துலன்னு நினைக்கிறேன். அதை நான் செய்கிறேன். அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்கள் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறதுக்காக அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்படி பார்த்தா இங்கே எல்லாருமே தான் செய்கிறாங்க. எங்கள் ஐயா அப்படி சொன்னார்ல, அதுக்கு மானவப்பட்டு ரோசப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆள் யாரு? எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க போனீங்களா அவர் வந்தாரா கூட்டணி? நீங்க ஏன்னா போய் கெஞ்சி கூட்டி வந்து சேர்க்குறீங்க. அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு, மான உணர்வு உங்களுக்கு தான், நீங்க அவரோட சேராம இருங்க. அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னங்கய்யா? அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி, முயற்சிக்கும். அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும். அதெல்லாம் பேசி திமுக ஒரு 5-6 இடங்கள்ல அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 7 இடம் விட்டு கொடுக்க சொன்னதாகவும், இவங்க 5 இடம் அவரு சாதாரண வேட்பாளர்களை போட்டதாகவும் சொல்றாங்க. அது
அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை விடாம நம்ம தடுக்கணும். அதுக்கு நாங்க உழைப்போம். நாங்க உழைச்சு தடுப்போம். என் மக்களை உணரணும். எனக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொன்னவன் யாரு? சொன்னது யாரு சொல்லுங்க? என்னைய பி டீம்னு சொன்னது யாரு? திமுக தானே. திமுக அவருடைய வாடகை வாய்கள். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். எனக்கு போட்டா நான் தானே வருவேன். இந்த அடிப்படை அறிவுட இல்லாத நீங்க பகுத்தறிவாதிகளையும் பேசிட்டு இருந்தீங்க. பிஜேபி வந்துடும், பிஜேபி வளர்ந்துரும், பிஜேபி வளர்ந்துருங்கிறீங்க. எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க மக்கள். இப்ப பிஜேபி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்றீங்க. அப்படின்னா இது எப்படி? எப்படி இது எப்படி கொடுமையா இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். அப்ப பிரைம் மினிஸ்டரோட ஸ்ரீபள்ளி ஏற்கிறீங்க, அது வேற கொள்கையா? புதிய கல்விக் கொள்கையின் கிளை கொள்கையா? அது எந்த கொள்கை? அது புதிய கல்விக் கொள்கையில இல்ல. இந்த புதிய கல்வி ஸ்ரீபள்ளியில இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆசிரியர்களை சேர்ப்பீங்களா? பதில் இருக்கா? முதல்வருக்கு தான் எழுப்புறேன் இந்த கேள்வி. அவங்ககிட்ட யாருக்கா இருக்கா? இது புதிய கல்விக் கொள்கையில வருதா? ஸ்ரீபள்ளி ஏற்கனவே நவோதயா, அப்புறம் கேந்திர வித்யாலயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள், மத்திய அரசு பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள். இதுல எல்லாம் என் மொழி படிக்க வாய்ப்பு இருக்கா? என் வரலாறு இருக்கா? எங்க பாட்டை வாவுச்சி கற்பிக்குமா? வேல்நாச்சார கற்பிக்குமா? எங்க பாட்டிய கற்பிக்குமா? என் மொழியும் இல்லை, என் வரலாறும் இல்லைன்னா என் இனம் எப்படி வாழும்? நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, காசு என்னது? மத்திய அரசு நிதி உதவி, நிதியில் நடக்கிற மத்திய அரசுக்கு ஏது நிதி? யாராவது பதில். மத்திய அரசுக்கு ஏது நிதி? உன்னுடைய வருவாய் பெருக்கத்துக்கு ஒரு சோர்ஸ் காட்டு, சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த வழியில எனக்கு வருது, இந்த வழியில வருது. ஏன் வரி பினான்ஸ் மினிஸ்டருக்கு இந்த லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணிருக்கு. அப்படின்னு அதுக்கு முந்தைய வாரம் நாங்க 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். என்னது? உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை ஏத்துறதெல்லாம் சேவையா? இதான் ஆட்சி முறையா? தேர்தல் அறிக்கையில இருக்கு, அது செயல்படுமா? ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதாலாம் இருக்கும்போது ஆளுநர்கள் இப்படிதான் ஆடிட்டு இருந்தாங்கல்ல. வட்டமளிப்பு விழாவில் வந்து பேசுவாங்க, ஆளுநர் உரைனா படிப்பாங்க, ஏதாவது சுதந்திரம் வந்து கொடியேத்தான் வந்தா வருவாங்க. இப்படிதானே இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் ஆளுநர் பதவியே அவசியம் இல்லை, அதை திரும்ப பெறணும், ஆளுநரை இதுக்குள்ள இயக்கணும். எதுக்குன்னு சொல்லுங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த தலைமைக்கு தான் அதிகாரம். 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு நிறுவப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் இவருக்கு எதுக்கு? இவர் நியமன உறுப்பினர் அப்படின்னா அவருக்கு எதுக்குன்னு அவர் எதுக்கு சொல்லுங்க. மக்களின் நலன் சார்ந்து இயற்றப்படுகிற திட்டங்கள், சட்டங்களுக்கு அவர் கையெழுத்து போட்டாதான் அது செயல்பட தொடங்கும், செயலாக்கம் பெறும்னா அப்ப மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? அப்புறம் எங்க மக்களாட்சி இருக்கு? அப்ப ஆளுநர் முதலமைச்சரா இல்ல இவ பேரளவில் இருக்கிற இவரா நாட்டை ஆள்றவரு? அவங்க நம்மள அப்படித்தான் பார்ப்பாங்க. தமிழர்களை வந்து இழிவுபடுத்துவாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுங்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு திமுக, அதிமுகவுடைய கண்டன அறிக்கை, பாரதிய ஜனதாவுடைய கண்டன அறிக்கை. நாங்கள் என்ன தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாள்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த 3 கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு சொன்ன கன்னடர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை சொல்லுது, அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட் ஏன் கொடுத்தீங்க? தமிழர் உரிமை காக்கிற தளபதிகள் நீங்க தானே, தலைவர்கள் நீங்க தானே. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாளா அப்படின்னு கேட்டா உனக்கு சீட்டு கொடுக்க நான் முட்டாளான்னு கேட்கணும்ல. ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா என் நாட்டில் ஒரு ஓட்டு கூட உனக்கு இல்லடா அப்படிங்கிற நிலையை உருவாக்கலைன்னா
நாங்கெல்லாம் உண்மையிலேயே மான தமிழ் மக்கள் தானா? எங்க ஆத்தா கொடுத்த மாரில் குடிச்ச பால்ல எங்களுக்கு மான, ரோசம், வீர, சூரம் எதுவுமே இல்லை, வீரம் எதுவுமே இல்லையா? அவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு தற்குறி கூட்டமா நாங்க? 10 இடம் கொடுக்குறீங்க. நாங்க மானங்கட்டு போய் இனத்தை கொன்றாலும் போடணும், கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாலும் போடணும், அணுகுலையை நட்டு வச்சாலும் போடணும், மீத்தேனை கொண்டு வந்தாலும் எது இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் உதுத்துட்டு போட்டுறணும், ஓட்டு போட்டுறணும். அப்படித்தானே? அதுக்கு இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அது கண்டிச்சது உண்டா? இந்த அம்மா சொன்னதுக்கு தமிழர்களும் குண்டுச்சுன்னா கண்டிச்சிங்க, அதுக்கு ஏன் கண்டிக்கல? எப்படி? அப்ப அந்த அம்மாவே வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அடிச்சு விரட்டினவங்க தானங்க தம்பி, எங்களை அகதி போல அடிச்சு விரட்டினவங்க தானே. தெருவில் பெட்டி வாயை தூக்கிட்டு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு நடந்தே வந்தவங்க தானங்க. அவங்ககிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? சும்மா அதெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் ஏற்புடையதா தம்பி? நம்மளை விட நம்ம கோயிலை நம்ம பாதுகாக்க மாட்டோமா? என்னுடைய வழிபாட்டு தலத்தை எனக்கு பாதுகாக்க தெரியாதா? கோயிலை கட்டினது நீங்களா? இங்க இருக்கிற கோயிலை கட்டினது யார்? யாரு சொல்லு? நாங்க கட்டணும். எங்க மூதாதைகள், எங்க முன்னோர்கள், எங்க முன்னோர் எங்கள் தெய்வங்களுக்கு கட்டின கோயில். அதுல உங்களுக்கு எங்களுக்கு இல்லாத அக்கறை உரிமை உங்களுக்கு என்ன? இதை இவங்க எடுத்துக்கணுமா? அரசுகிட்ட இருந்து எடுத்துக்கணுமா? தம்பி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, ராமர் கோயிலால் ஆண்டு ஒன்றுக்கு 4 லட்சம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வரும் சொல்லியிருக்காரு இல்லையா? 4 லட்சம் கோடி ராமர் கோயிலால் வருமானம் வரும் அரசுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை அரசு வச்சுக்கணும். எங்க கோயில இவங்க எடுத்துக்குவாங்க. எங்க கிட்ட அரசு கிட்ட இருக்கும் போதே 1500 சிலைக்கு மேல காணா. உங்ககிட்ட இருந்தா என் பங்காளி வடிவில் சுவாமிங்க கிணறு இருந்துச்சு காணாமங்கிற மாதிரி கோயில் இருந்துச்சு காணாமன்னு சொல்லணும் நான். அதானே தம்பி? அதெல்லாம் விடுங்க தம்பி. அதானே சொல்லணும். அவங்க கோயிலே தான் இருப்பாங்க, குடிசைக்கு வரமாட்டாங்க. அவங்க சாமி கிட்டே தான் இருப்பாங்க, வாழ்ற பூமி கிட்ட வரமாட்டாங்க. அதே பேசணும், வேற அவ்வளவுதானே. நன்றி. வீர வணக்கம், வீர வணக்கம். இது என்ன நடக்குதுன்னா, நீங்க விவசாய சின்ன நம்ம இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது, அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதுல என்ன நியமனா, ஒரு கட்சி அவருக்கு 3 சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்குறோம்னு வைங்களேன், அது உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்ச நேரம் வேற ஒரு ஆள் கொடுத்துருக்கு. அது எந்த சின்னத்தை அவர் கேட்கிறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு. இந்த விளையாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும்? எந்த சின்னம் நீங்க கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலாக சரி, அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து கொடுத்து அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கு. அதனால சரி, பொறுமையா இருந்து தான் அதை செய்யணும். அதுல எந்த சண்டையும் இல்லை. திட்டமிட்டு, ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும், வளர விடாம தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படையா தெரியும். நீங்க உங்ககிட்ட கேட்குறீங்க, என்ஐஏ ரைடு போடுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? நாங்க ஒரு வெளிப்படையா மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக அமைப்பு. அப்ப அந்த அமைப்பு எங்களால இந்த நிலத்துல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வந்தது எல்லாமே அனுமதி பெற்று, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படிதான் செய்யும். எங்களை என்ஐஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்க அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல. எங்க பிள்ளைகள அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை அது தடுக்குது. அந்த தம்பி வருவான், தங்கச்சி வருவான், அம்மா அப்பா விடுவாங்களா? அந்த கட்சிக்கு போனால் ஏதோ பிரச்சனை, அது எல்லா போலீஸ் விசாரணைலாம் வருதுன்னு பயப்படுவாங்க.
எந்த எந்த யாராவது எனக்கு இப்போ தேர்தலுக்கு நிதி தருவாங்களா? இந்த வச்சுக்கிறேன்னு கோடிக்கணக்காக யாரும் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு 10,000 20,000 கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே. நீ 20,000 கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி வந்து விசாரிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கெங்கே ரைடு போட்டிங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே. பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிறுவனத்தில் காசு வாங்கி, அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க. 6,250 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறோம். நீங்க எல்லா கார்பரேட்டுகள்ட்டையும் காசு வாங்கும்போது கட்சி நடத்துறது அப்படித்தான் நடத்துறாங்க. இவங்க இங்க ஒரு கட்சி போதைப்பொருள் வித்தவன்ட்ட காசு, லாட்டரி வித்தவன்ட்ட காசு, பத்தாக்குறைக்கு இவங்களே சாராயத்தை வித்துக்கிறாங்க. அப்புறம் எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது பாருங்க. நீங்க நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல கட்சி வரணும். யார் வர முடியும்? வெட்டி பேச்சு, சும்மா வெறும் வார்த்தை. இங்க ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தை. எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு பதில்? நான் எழுப்புற கேள்விக்கு 14 தொகுதி இருக்கிற அசாம்ல 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்க பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்க மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டமா நடக்குது. எனக்கு புதுச்சேரி உள்ளிட்டு 40 இருக்கிற இடத்துல ஒரே கட்டமா ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க. என்ன சின்ன இல்ல, பணம் கட்டுத்தொகை காசு இல்ல, எளிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும். எப்படி வர முடியும்? 20 நாள் தான் எனக்கு இருக்குது. 20 நாள்ல 40 தொகுதி வேலை செய்யணும். ஆனா 20 நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு 44 நாள் பெட்டி காத்து கிடக்கும்னா இது என்ன முறை? இது என்ன ஜனநாயகம்? இது கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்லை. அவருக்கு வசதி, அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, எனக்கு 2 கட்டமா வைங்க. 14 தொகுதிக்கு 3 கட்டமா அசாமில் நடக்கும்போது எனக்கு 3 கட்டமா நடத்தக்கூடாதா? என்ன உங்க எங்களை ஒழிச்சிடணும்னா அப்படி? எத்தனை முறை வர்றாரு பிரதமர்? எத்தனை முறை? ஓகி புயலுக்கு, தானே புயலுக்கு, இப்ப நடந்து பெருவெள்ளத்துல சிக்கி நாங்க தவிச்சு செத்த ஒரு தடவை எங்களை ஒரு கருணையோட ஒரு இரக்கத்தோட வந்து பார்த்தது உண்டா? இந்த பேரிலிருந்து மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை இங்க ஏதாவது படிச்சதுண்டா, பார்த்ததுண்டா? தமிழன் வாக்கு வேணும். அவன் வாழ்க்கை முக்கியம் இல்ல, அவன் வாக்கு தான் முக்கியம். இல்ல நீங்களாவது இதை பேசணும்ல, ஊடகங்களாவது பேசணும்ல. உங்க வசதிக்கு ஒவ்வொன்றும் நீங்க 7 கட்டமா நடத்துக்குங்க. பீகார்ல நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற வெக்கம்லாம் பேசிட்டு ஆயிருவீங்க. எனக்கு எதுக்கு 20 நாள்ல தேர்தல் வைக்கிறீங்க? ஏன் இன்னொரு 10 நாள் கூட கொடுத்தா என்ன? 7 கட்டமா தேர்தல் நடக்குது. 14 தொகுதிக்கு 3 கட்டமா நடக்குது. இங்க 40 தொகுதிக்கு ஒரே கட்டமா நடக்குது. ஆனா ஜனநாயகம் பேச சொல்றீங்க எங்களை. இந்த ஜனநாயகத்து மீது நம்பிக்கை வைங்கிறீங்க. எது ஜனநாயகம்? தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்கிறீங்க. தன் இஷ்டத்துக்கு இயங்குறது அதுதான் தன்னாட்சியா? அவங்க கட்டுப்பாட்டுல இல்லையா? கட்டுப்பாட்டுல இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் இது ஒதுக்கப்படுது, நாட்கள் ஒதுக்கப்படுது. எடுத்தவொடனே எனக்கு வைக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, ஏன் எனக்கு 4 கட்டமா நடக்கட்டுமே? அதான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏதாவது இருக்கணும்ல, ஜனநாயகமா இருக்கணும்ல. வேலை செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோம் பாருங்க. 40 தொகுதியில 20 நாள்ல நாங்க 20 நாள் போய் முடிக்கணும். திமுகவை கேட்டுட்டு இருங்க, கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டு இருங்க. நேத்தான கட்சி ஆரம்பிச்சு புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த முறைதான் முதலா பாராளுமன்றத்தில் போட்டிடுறாங்க. அதனால இந்த அறிக்கையில நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. போன தடவை 39 உறுப்பினர் கொண்டு போகும்போது என்ன பண்ணீங்க? 18 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றிய ஆட்சியில் இருந்தீங்கல்ல. 18 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தீங்களா இல்லையா? வாஜ்பாய், மன்மோகன் சிங், ஐ.கே. குஜரால், விபி எல்லார் காலத்திலையும் தொடர்ந்து நீங்க இருந்தீங்க. நீங்கள தான் ஆட்சியை தாங்கி பிடிச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் திருக்குறள் தேசிய நூலை தெரியலையா?
அதே அறிக்கை இந்த வாட்டி கச்சத்தீவை விட்டுட்டீங்க. ஒவ்வொரு வாட்டின்னு சொல்றா ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு விட்டீங்க. எரிகாட்டூர்ல விலையை நீங்க எப்படி குறைப்பீங்க? போன தடவை கொடுத்தீங்க, குறைச்சிங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்றீங்க. இப்போவும் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்க. நீங்க வாங்கின கையெழுத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க தம்பி? சொல்லுங்க தம்பி. 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த சேலம் மாநாட்டில் கண்காட்சி மாதிரி வச்சுட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதானே? இது இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நாங்களாம் சுத்த பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோமாளி போயிடுவீங்க. நீங்களுக்கு மூளைங்கிற உறுப்பும் கிடையாது, சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாதுன்னு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். இது என்ன தேர்தல்? இதுல என்ன புதுசு இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? சிலிண்டர் விலையை 500 ரூபாய் யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? உங்க நாடகங்கள்லாம் எப்படி இருப்பாரு? 37,000 கோடி வெள்ள நிவாரணத்துக்கு, புயல் சேதத்துக்கு வெள்ள நிவாரணத்தை கேட்டோம், மத்திய அரசு கொடுக்கலன்றீங்க. இங்க அங்க போய் எங்க ஐயா TR பாலு மத்திய அரசு ஒண்ணும் எங்களை வஞ்சிக்கவில்லைங்கிறாரு டெல்லியில. இங்க வந்து தரவே இல்லைன்றீங்க. அவர் ஐயா மோடி இங்க எங்க தூத்துக்குள்ள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யலைன்றாரு. இவங்க அவங்க கொடுக்கலன்றாங்க. இங்க இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுங்க? நாங்க எப்படி தெரியுது? அதாவது ரொம்ப கேவலமா மதிப்பிடுறதுங்க. அதுவும் தமிழர்களை மிக மோசமா மதிப்பிடுறது. அது எங்கெங்க அவர் வலுவில்லையோ, விளங்கு எங்கெங்க வலுவில்லையோ அதெல்லாம் சீக்கிரம் வச்சு முடிச்சு விட்டுரு. இப்ப இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியுமில்ல? அவருக்கு செல்வாக்கு கூடிருச்சு, பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா அந்த எந்திரத்துல விளையாடு. நீ வாக்கு எந்திரத்துல நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது, அதெல்லாம் இல்ல, அது நேர்மையானதுதான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது? அந்த எந்திரத்துல என்ன கேட்கறீங்கன்ட்ட, இந்த வாக்கு எந்திரத்துல தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்றீங்க. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி என் தங்கச்சி போறாங்கல்ல, மூக்குத்தி தோடுகள்ல விட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு நிரூபிச்சது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மூக்குத்திய கலட்டுறீங்க, அது எவ்வளவு பெருசு இருக்கும்? தோடு தொங்கட்டான கலட்டுறீங்க, உள்ளாடே கலட்டுறீங்க, அதுக்குள்ள விட்டு கொண்டு போய் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு நிரூபிச்சது யாரு? அப்ப ஏன் கலட்டுற? ஏன் கலட்டுற? இவ்வளவு மூக்குத்திக்குள்ள, சின்ன மூக்குத்திக்குள்ள விட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் நம்ப சொல்ற நீ. இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீங்கல்ல, எங்க இருந்து அனுப்புனீங்க? சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா? இங்க ஒரு அறையில இருந்தானே அனுப்புனீங்க. இங்க இருந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுது இல்ல? நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன், இதை நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? எங்க அம்மாவுக்கு நான் உங்களோட நான் பேசுறத நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? என் அலை தொடர்பை நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க, பண்றீல்ல? அதை செய்ய முடியுதுல ஒன்னால, அப்ப இதை செய்ய முடியாதா? அத எல்லாரும் அத செய்முறையில விளக்குறாங்களே, எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்னத்துல விழுதுன்ட்டு. சையது சுஜாங்கிறவர் 2014 நாங்க வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்ததுதான் மோடியை வெல்ல விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில்? அதை பத்தி எழுத போற, அதை பத்தி போற நம்ம கௌரி லங்கேஷ சுட்டு கொன்னீங்க. அவருக்கு அந்த சையது சுஜா முகத்தை மறைக்காம உயிருக்கு பயந்து வேற நாட்டுல போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு. இது சர்வாதிகாரம் இல்லையே, கொடுங்கோன்மை. இது எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறீங்க எங்களுக்கு. ஒரு பிள்ளைகள் இந்த நாட்டை மக்களை நேச்சு தானே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு வரும். அப்ப நீங்க எப்படி மாறுதல் வரும், எப்படி தூய ஜனநாயகம் மலரும் நினைக்கிறீங்க? கொடுமை இதெல்லாம். தெரியல, அது என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன என்ன அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்குன்னு, அது ஏதோ இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, சின்ன இல்லைன்னு. அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் நின்று வெல்லுவேன், அது வேற. ஒரு நியாயம்னு இருக்குல்ல. எனக்கு வாக்கு செலுத்த என் மக்களினுடைய அந்த மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்ன? 71 வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு 3 சின்னம் கொடுத்துருக்கீங்க கர்நாடகாவில். அவர் போட்டி போட போறாரா? சின்னங்களை வாங்கி வியாபாரம் பண்றதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க?
என் விவசாய சின்னத்தில் இங்க போட்டி போட போற கட்சி இது அந்த கட்சியா? இங்க யாரோ 4 பேர் கொடுத்து எனக்கு எதிராக போடுங்க, நீ தேசிய கட்சி அப்படின்னு எதை வச்சு தேசிய கட்சியை மதிப்பிடுது தேர்தல் ஆணையம்? எதை வச்சு மதிப்பிடுது? அவர் ஏற்கனவே பல மாநிலத்தில் போட்டிட்டு இருக்காரா? உரிய வாக்கை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்காரா? இல்ல இல்ல. அப்ப நீங்க கொடுத்து விட்டுருக்கீங்க. அவர் போட்டியே போடல. ஆனா தேசிய கட்சின்னு என்ன பண்றீங்க? பெட்டியில சின்னத்தை வைக்கும் போது முதல்ல வச்சிருக்கீங்க. எங்க சின்னத்தை 3வது பெட்டியில வைப்பீங்க. இது எப்படி? நீங்க அங்கீகாரம் பெறணும். எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுகவோட போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க, எம்எல்ஏ ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க. தனியா நிக்க சொல்லு, என்னை மாதிரி தனியா நிக்க சொல்லு, நின்று அது அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லு. எப்படி? இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா? இப்ப கூட்டணி வச்சுதான் வாங்குமா? பெட்டியில விளையாடும். நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம், பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவேன். செய்ய மாட்டோம்னு ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா? நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மீதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா? செய்யலா? துணிவு இருக்கா? நான் வேணா சத்தியம் பண்றேன், இவர்கள் உறுதியாக செய்வார்கள், நான் வேணா ராமர் மீது சத்தியம் பண்றேன். நீங்க பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? நீங்க என்கிட்ட தான் கேட்குறீங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே பேசணும். நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள், நீங்க தான் கொண்டு போகணும். நீங்க என்கிட்டே திருப்பி கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? நான் தமிழ் தேசம் பேசுறது இனவாதம் பிரிவினைவாதம்னா, நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்ன வாதம்? அதுவும் உங்க தேசத்துல இல்ல, என் தேசத்துல. அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா? என்ன வாதம் அது? என்ன வாதம் அது? அது எப்படி? நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு, அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க. இந்திய தேசத்துக்கு ஒரு தேசியம் தான் இருக்குது, அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்கல. என் டி ராமராவ் இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு கேட்பீங்களா? ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க. நாங்க தமிழியர்கள், தமிழ் தேச பிள்ளைகள். இது நாடு தமிழ்நாடு, இது என் தேசம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு நான் சொல்றது, ஐயோ பாசிசம், ஐயோ செப்பரேட்டிசம், ஐயோ எல்லாம் என்னது? போன தடவை இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணிச்சு தங்கச்சி? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டணி கிட்டணி? நீங்க 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கீங்க. நீங்க பிஜேபி அப்படி வச்சுக்கிறீங்க, ஆண்டிருக்கீங்கல்ல. 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தவரே பரப்புரை செய்யும் போது, அவரே சொல்லும் போது 10 ஆண்டு கால ஆட்சியில 10 சாதனையை சொல்லி வாக்கேட்டு போயிட்டே இருக்கலாமே தங்கச்சி. அதுக்கு எதுக்கு இந்த கூட்டணி? ஒன்னு ஒன்னு இந்த பாருங்க, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க 10 ஆண்டுகள்ல, இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன். அப்படி பேசி வாக்க வேண்டியதானே. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? 10 ஆண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது தங்கச்சி, சப்போர்ட் தேவைப்படுது. மூணு கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தான் தனி அணி. எல்லாரும் என்னைய குறி வைப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து. நான் ஒரே ஆளு இவங்க எல்லாரையும் குறி வைப்பேன். நான் தான் உண்மையிலே பெரிய கட்சி, பெரிய வலுவான கூட்டணி வச்சிருக்கிற கட்சி, 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நான் ஒருத்தன் தான். நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன், முழுமையா நேசிக்கிறேன். அது அம்மாவுடைய விருப்பம், அது ஒண்ணு நம்ம சொல்ல முடியும்.
புரியல என்ன சொல்றது. நம்மளுக்கு பின்னாடி போய் அது ஒன்றும் இல்லை. கட்சியின் மேல இருக்கிற முதலாளி வந்து சொல்லியிருக்காரு இவர் தான் மாநில தலைவர்னு. அதுல மாற்றம் இல்லாதவரை அவர் தானே முன்னாடி இருப்பாரு. அதனால ஒன்றும் பின்னடைவு வராது. அதுல என்ன எனக்கு வந்து ஒரு கருத்து இல்லை. அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் எங்க ஐயா சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழல்ல இந்த முடிவு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வேண்டியது இல்லை. அது அவங்க விருப்பம், அவங்க செய்யறாங்க. இது எங்க ஐயாட்ட தான் நீங்க கேட்கணும், ஏன் அப்படி பேசிட்டு இப்படி பண்றீங்கன்னு. சூழல் அப்படி இருக்கு. நீங்க இப்ப எங்க அப்பாவை பத்தி கேட்குறீங்க, எங்க ஐயா பத்தி கேட்குறீங்க. அந்த தவிர பிள்ளை செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் தனிச்சு போட்டிட்டேன். நீங்க எங்க ஐயாவை குறை சொல்றதுக்கு பதிலா நான் சரியா செய்யறேன் பரவாயில்லடான்னு அங்கிருந்தானே வந்திருக்கேன். அப்படின்னா அந்த தவிர நம்ம இனிமேல் செஞ்சிடக்கூடாது வருங்காலத்துலன்னு நினைக்கிறேன். அதை நான் செய்யறேன். அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்க அவரு ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறக்கா அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கணும்ல. அப்படி பார்த்தா இங்க எல்லாருமே தான் செய்யறாங்க. எங்க ஐயா அப்படி சொன்னார்ல, அதுக்கு மானவப்பட்டு ரோசப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆள் யாரு? எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க போனீங்களா அவர் வந்தாரா கூட்டணிக்கு? நீங்க ஏன்னா போய் கெஞ்சி கூட்டி வந்து சேர்க்குறீங்க. அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு மான உணர்வு உங்களுக்கு தான், நீங்க அவரோட சேராம இருங்க. அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னங்கய்யா? அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி, முயற்சிக்கும். அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும். அதெல்லாம் பேசி திமுக ஒரு 5-6 இடங்கள்ல அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 7 இடம் விட்டு கொடுக்க சொன்னதாகவும் இவங்க 5 இடம் அப்படி சாதாரண வேட்பாளர்களை போட்டதாகவும் சொல்றாங்க. அது அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை விடாம நம்ம தடுக்கணும். அதுக்கு நாங்க உழைப்போம். நாங்க உழைச்சு தடுப்போம். என் மக்களை உணரணும். எனக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொன்னவே யாரு? சொன்னதே யாரு சொல்லுங்க? என்னைய பி டீம்னு சொன்னது யாரு? திமுக தானே. திமுக அவருடைய வாடகை வாய்கள். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். எனக்கு போட்டா நான் தானே வருவேன். இந்த அடிப்படை அறிவுடன் இல்லாத நீங்க பகுத்தறிவாதிகளையும் பேசிட்டு இருந்தீங்க. பிஜேபி வந்துடும், பிஜேபி வளர்ந்துரும், பிஜேபி வளர்ந்துருங்கிறீங்க. எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க மக்கள். இப்ப பிஜேபி வளர்ந்துருச்சுன்றீங்க. அப்படின்னா இது எப்படி? இது எப்படி? கொடுமையா இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். அப்ப பிரைம் மினிஸ்டரோட ஸ்ரீபள்ளி ஏற்கிறீங்க, அது வேற கொள்கையா? புதிய கல்விக் கொள்கையின் கிளை கொள்கையா? அது எந்த கொள்கை? அது புதிய கல்விக் கொள்கையில இல்ல. இந்த புதிய கல்வி ஸ்ரீ பள்ளியில இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆசிரியர்களை சேர்ப்பீங்களா? பதில் இருக்கா? முதல்வருக்கு தான் எழுப்புற இந்த கேள்வி. அவங்க யாருக்கா இருக்கா? இது புதிய கல்விக் கொள்கையில வருதா? ஸ்ரீ பள்ளி ஏற்கனவே நவோதயா, அப்புறம் கேந்திர வித்யாலயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள், மத்திய அரசு பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள். இதுல எல்லாம் என் மொழி படிக்க வாய்ப்பு இருக்கா? என் வரலாறு இருக்கா? எங்க பாட்டை வாவுச்சி கற்பிக்குமா? வேலுநாச்சியாரை கற்பிக்குமா? எங்க பாட்டிய கற்பிக்குமா? என் மொழியும் இல்லை, என் வரலாறும் இல்லைன்னா என் இனம் எப்படி வாழும்? நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, காசு என்னது? மத்திய அரசு நிதி உதவி, நிதியில் நடக்கிற மத்திய அரசுக்கு ஏது நிதி? யாராவது பதில். மத்திய அரசுக்கு ஏது நிதி? உன்னுடைய வருவாய் பெருக்கத்துக்கு ஒரு சோர்ஸ் காட்டு, சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த வழியில எனக்கு வருது, இந்த வழியில வருது. ஏன் வரி பினான்ஸ் மினிஸ்டருக்கு அந்த லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு. அதுக்கு முந்தைய வாரம் நாங்க 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். என்னது? உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை ஏத்துறதெல்லாம் சேவையா? இதான் ஆட்சி முறையா?
தேர்தல் அறிக்கையில இருக்கு. அது செயல்படுமா? ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதாலாம் இருக்கும்போது ஆளுநர்கள் இப்படிதான் அடிட்டு இருந்தாங்கல்ல. வட்டமளிப்பு விழாவில் வந்து பேசுவாங்க, ஆளுநர் உரைனா படிப்பாங்க, ஏதாவது சுதந்திரம் வந்து கொடியேத்தான் வந்தா வருவாங்க. இப்படிதானே இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் ஆளுநர் பதவியே அவசியம் இல்லை. அதை திரும்ப பெறணும், ஆளுநரை இதுக்குள்ள இயக்கணும். எதுக்குன்னு சொல்லுங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த தலைமைக்கு தான் அதிகாரம். 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு நிறுவப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் இவருக்கு எதுக்கு? இவர் நியமன உறுப்பினர் அப்படின்னா அவருக்கு எதுக்குன்னு? அவர் எதுக்கு சொல்லுங்க. மக்களின் நலன் சார்ந்து இயற்றப்படுகிற திட்டங்கள், சட்டங்களுக்கு அவர் கையெழுத்து போட்டாதான் அது செயல்பட தொடங்கும், செயலாக்கம் பெறும்னா அப்ப மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? எங்க மக்களாட்சி இருக்கு? அப்ப ஆளுநர் முதலமைச்சரா இல்ல இவ பேரளவில் இருக்கிற இவரா நாட்டை ஆள்றவரு? அவங்க நம்மளை அப்படித்தான் பார்ப்பாங்க. தமிழர்களை வந்து இழிவுபடுத்துவாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுங்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு திமுக, அதிமுகவுடைய கண்டன அறிக்கை, பாரதிய ஜனதாவுடைய கண்டன அறிக்கை. நாங்கள் என்ன தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாள்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த 3 கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு சொன்ன கன்னடர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை சொல்லுது, அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட் ஏன் கொடுத்தீங்க? தமிழர் உரிமை காக்கிற தளபதிகள் நீங்க தானே, தலைவர்கள் நீங்க தானே. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாளா அப்படின்னு கேட்டா உனக்கு சீட்டு கொடுக்க நான் முட்டாளான்னு கேட்கணும்ல. ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா, என் நாட்டில் ஒரு ஓட்டு கூட உனக்கு இல்லடா அப்படிங்கிற நிலையை உருவாக்கலைன்னா நாங்கெல்லாம் உண்மையிலேயே மான தமிழ் மக்கள் தானே. எங்க ஆத்தா கொடுத்த மாறில் பிடிச்ச பாலில் எங்களுக்கு மான, ரோசம், வீடு, சூரம் எதுவுமே இல்லை, வீர எதுவுமே இல்லையா? அவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு தற்குறி கூட்டமானாங்க. 10 இடம் கொடுக்குறீங்க. நாங்க மானங்கட்டு போய் இனத்தை கொன்றாலும் போடணும், கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாலும் போடணும், அணு உலையை நட்டு வச்சாலும் போடணும், மீத்தேனை கொண்டு வந்தாலும் எது இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் உதுத்துட்டு போட்டுறணும், ஓட்டு போட்டுறணும். அப்படித்தானே? அதுக்கு இந்த கட்சி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அது கண்டிச்சதுண்டா? இந்த அம்மா சொன்னதுக்கு தமிழர்களும் குண்டுச்சுன்னா கண்டிச்சிங்க, அதுக்கு ஏன் கண்டிக்கல? எப்படி? அப்ப அந்த அம்மாவே வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அடிச்சு விரட்டினவங்க தானுங்க தம்பி, எங்களை அகதி போல அடிச்சு விரட்டினவங்க தானே. தெருவில் பெட்டி வாயை தூக்கிட்டு, மூட்டை முடிச்சு தூக்கிட்டு நடந்தே வந்தவங்க தானுங்க. அவங்ககிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? சும்மா அதெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் ஏற்புடையதா தம்பி? நம்மளை விட நம்ம கோயிலை நம்ம பாதுகாக்க மாட்டோமா? என்னுடைய வழிபாட்டு தலத்தை எனக்கு பாதுகாக்க தெரியாதா? கோயிலை கட்டினது நீங்களா? இங்க இருக்கிற கோயிலை கட்டினது யாரு சொல்லு? நாங்க கட்டணும். எங்க மூதாதைகள், எங்க முன்னோர்கள், எங்க முன்னோர், எங்கள் தெய்வங்களுக்கு கட்டின கோயில். அதுல உங்களுக்கு என்ன? எங்களுக்கு இல்லாத அக்கறை, உரிமை உங்களுக்கு என்ன? இதை இவங்க எடுத்துக்கணுமா? அரசுகிட்ட இருந்து எடுத்துக்கணுமா? தம்பி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, ராமர் கோயிலால் ஆண்டு ஒன்றுக்கு 4 லட்சம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வரும் சொல்லியிருக்காரு இல்லையா? 4 லட்சம் கோடி ராமர் கோயிலால் வருமானம் வரும் அரசுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை அரசு வச்சுக்கணும். எங்க கோயில இவங்க எடுத்துக்குவாங்க. எங்க கிட்ட அரசு கிட்ட இருக்கும் போதே 1500 சிலைக்கு மேல காணோம். உங்ககிட்ட இருந்தா என் பங்காளி வடிவில் சுவாமி எனக்கு கிணறு இருந்துச்சு காணாமங்கிற மாதிரி கோயில் இருந்துச்சு காணாமன்னு சொல்லணும் நான். அதானே தம்பி? அதெல்லாம் விடுங்க தம்பி. அதானே சொல்ல, அவங்க கோயிலே தான் இருப்பாங்க, குடிசைக்கு வரமாட்டாங்க. அவங்க சாமி கிட்டே தான் இருப்பாங்க, வாழ்ற பூமி கிட்ட வரமாட்டாங்க. அதே பேசணும், வேற அவ்வளவுதானே. நன்றி.
வீர வணக்கம், வீர வணக்கம். இது என்ன நடக்குதுன்னா, நீங்க சரி விவசாய சின்ன நம்ம இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது, அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன நியமனா, ஒரு கட்சி அவருக்கு 3 சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்குறோன்னு வைங்களேன், அது உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு வேற ஒரு ஆள் கொடுத்துருது. அது எந்த சின்னத்தை அவர் கேட்குறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு. இந்த விளையாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும்? எந்த சின்னம் நீங்கள் கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலாக சரி, அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கு. அதனால சரி, பொறுமையாக இருந்து தான் அதை செய்யணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திட்டமிட்டு, ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும், வளர விடாமல் தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படையாக தெரியும். இப்போ நீங்கள் உங்ககிட்ட கேட்குறீங்க, என்ஐஏ ரைடு போடுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? நாங்கள் ஒரு வெளிப்படையாக மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக அமைப்பு. அப்போ அந்த அமைப்பு எங்களால் இந்த நிலத்தில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்க வந்தது எல்லாமே அனுமதி பெற்று, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படி தான் செய்வோம். எங்களை என்ஐஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்கள் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல. எங்கள் பிள்ளைகள அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை அது தடுக்குது. அந்த தம்பி வருவான், தங்கச்சி வருவான், அம்மா அப்பா விடுவாங்களா? அந்த கட்சிக்கு போனால் ஏதோ பிரச்சனை, அது எல்லா போலீஸ் விசாரணைலாம் வருதுன்னு பயப்படுவாங்க. எந்த யாராவது எனக்கு இப்போ தேர்தலுக்கு நிதி தருவாங்களா? இந்த வச்சுக்கிறேன்னு கோடிக்கணக்காக யாரும் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு 10,000 20,000 கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே. நீ 20,000 கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி, கடிதம் அனுப்பி விசாரிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கெங்கே இடி ரைடு போட்டிங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே. பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிறுவனத்தில் காசு வாங்கி, அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க. 6,250 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறோம். நீங்கள் எல்லா கார்பரேட்டுகள்ட்டையும் காசு வாங்கும்போது கட்சி நடத்துறது அப்படித்தான் நடத்துகிறாங்க. இவங்க இங்கே ஒரு கட்சி போதைப்பொருள் வித்தவன்ட்ட காசு, லாட்ரி வித்தவன்ட்ட காசு, பத்தாக்குறைக்கு இவங்களே சாராயத்தை வித்துக்கிறாங்க. அப்புறம் எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது பாருங்க. நீங்க நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல கட்சி வரணும், யார் வர முடியும்?